வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் மவுண்ட் வாசெக்டோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல பார்த்தது என்னன்னா, நம்ம சிங்மிங் அந்த சீக்ரெட் இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கிளிஃப்ல இருந்து அப்படியே கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவான். ஏன்னா அது மலைக்கு நடுவுல இருக்கிற ஒரு இடம், அந்த குகை. சோ அப்படி இருக்கிறப்ப ஒரு கயிறை மரத்துல கட்டிட்டு அவன் கயிறையும் கட்டிக்கிட்டு அவன் கிளிஃப்ல இருந்து இறங்கிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அவனோட கிரிப் மிஸ் ஆகி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துகிட்டு இருப்பான். சோ அப்படி ஒரு தொங்கல் கீழ இருக்கும்போது தான் நம்ம கரெக்டா இந்த சாப்டரை விட்டுட்டு போனோம் ஒரு கிளிஃப் ஹேங்கர்ல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த கயிறு எப்படியோ நம்ம சிங்மிங்க புடிச்சுக்குச்சு. சோ அந்த கயிறு இருந்ததுனால ஜஸ்ட் மிஸ்ல நம்ம சிங்மிங் தப்பிச்சிட்டான். தப்பிச்சதுக்கு அப்புறம் எப்படியாவது அந்த மலையை போய் பிடிச்சிடணும் அப்படின்றதுனால தன்னோட ரெண்டு கையில இருக்கிற கீயை யூஸ் பண்ணி எப்படியோ போய் அந்த மலையை கீ செக்ஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒன்னு யூஸ் பண்ணி பிடிச்சிருவான். ஆனா அப்படி பிடிக்கும் போது ஒரு கையில இருக்கிற எலும்பு உடஞ்சு போயிடும். சோ அவன் பாடி இன்னமும் வீக் ஆயிட்டே போகுது. அந்த இன்னர் கீ அவன் எடுத்தான்ல, சோ அதனாலதான் இப்படி ஆகுது. இப்ப அந்த சீக்ரெட்டான அந்த கேவு எங்க இருக்குமோ அதுக்கு பக்கத்திலேயே அவன் வந்துட்டான். அதுக்கு பக்கத்திலேயே தொங்க ஆரம்பிச்சிட்டான். சோ இங்க இருந்து அதோட என்ட்ரன்ஸ் அவனுக்கு நல்லாவே தெரியுது. சோ இங்க இருந்து ஒரு ஊஞ்சல் ஸ்கீ பண்ணி அந்த இடத்துல அப்படியே போய் ஜம்ப் பண்ணி குதிச்சிடலாம், இல்லனா எப்படியாவது அந்த இடத்தையாவது புடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் ஊஞ்சல் ஆட ஆரம்பா. சரி நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஜம்ப் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணும்போது கரெக்டா கயிறு பிச்சுக்கிறோம். கயிறு பிச்சோனே அவ்வளவுதான், நேரா அப்படியே போய் விழுக போயிருவான். இன்னொரு கையில அவன் திருப்பியும் கீ செக்ஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த மலையை பிடிச்சிருவான். ஆனா விரல்ல இருக்க எலும்பெல்லாம் உடைய ஆரம்பிச்சிடும். திரும்பியும் விரலையும் விட வேண்டியதா போயிடும். பார்த்தா அந்த குகை எங்க இருக்கோ அதுகிட்டே ஒரு சின்ன கிளிஃப் இருக்கும். அந்த கிளிஃப்ல உருண்டு அந்த பக்கமா போய் விழுக போறப்ப அப்ப அவன் வயித்துல கட்டி இருந்த அந்த கயிறு இருக்குல்ல, அது மலையோட ஒரு இடுக்குல போய் ஜஸ்ட்ல மாட்டிக்கிறோம். அப்படி மாட்டினதுனால இவனும் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான். அப்பாடியும் ஒரு வழியா தப்பிச்சிட்டோண்டா அப்படின்னு அந்த கிளிஃப் மேல ஏறி, பைத்தியக்கார பையன் இங்க வந்து சீக்ரெட் ஸ்டோரேஜ் வச்சிருக்கான் பாரு, ஏன்டா இங்க வந்து வச்சு என் உயிர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிருவான். ஐயோ மறந்துட்டோமோ, அது நான் தான் அப்படின்னு அவனே திட்டிக்கிட்டு என்ன பண்றதுனே தெரியாம ஒரு உயிர் பயத்துல உளறிக்கிட்டு இருக்கான் நம்ம சிங்மிங். சரி உள்ள போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா உள்ள ஒரு லைட் கிறிஸ்டல் இருக்கும். அது இல்லாம படுக்கிறதுக்கு தேவையான இடமும் ஒரு சின்ன பெட்டியையும் வச்சிருப்பான். இதுதான் அவன் வச்சிருந்த அந்த சீக்ரெட் இடம் இருக்குல்ல, அங்க இருந்த பொருட்கள். சோ அந்த பெட்டியை ஓபன் பண்ணோனே அதுக்குள்ள ஒரு சின்ன பெட்டியும் இன்னொரு ஒரு பாட்டில் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த சின்ன பெட்டிக்குள்ளதான் அவன் கண்டிப்பா பில்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும். சரின்னு சொல்லிட்டு அந்த பெட்டியை ஓபன் பண்ணா அதுல நிறைய பிளம் பிளாசம் பில்ஸ் இருக்கும். பில் ஆஃப் லைஃப் அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இல்லாட்டியும் கூட இந்த பிளம் பிளாசம் பில்ஸுமே கூட ஓரளவு கீயை ரெக்கவர் பண்ணும். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பெட்டியிலேயே 5 ஸ்னோ பிளம் பிளாசம் பில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்ன விட்டுட்டு போயிருப்பான். இது பிளம் பிளாசம் பில்ஸை விட ஒரு 2 மடங்கு எஃபெக்டிவான ஒண்ணு. சோ இதையும் சேர்த்துதான் இந்த பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்ட் விட்டுட்டு போயிருக்கான். அதாவது நம்ம சிங்மிங்காகவே விட்டுட்டு போயிருக்கான். இப்ப இதுல ஒன்னு எடுத்து சாப்பிட்டாலே அவனோட கீயை அவனால ஓரளவு ரெக்கவர் பண்ணிட முடியும். அவனோட பாடியையும் ஓரளவு ரெஸ்டோர் பண்ணிட முடியும். இன்டர்னலா இருக்கிற டேமேஜ் எல்லாம் சரி பண்ணிட முடியும். சோ அதுக்காக ஒன்னு எடுத்து அவனோட வாய்க்குள்ள போடுவான். போட்ட உடனே அதுல இருந்து வெளியாகிற கீ அவன் உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிக்கும். நார்மலா இந்த மாதிரி கீ சர்க்குலேஷன் ஆரம்பிச்ச உடனே அவங்க உடம்புல இருந்து இந்த கீ எஸ்கேப் ஆகணும் ட்ரை பண்ணும். ஒரு உடம்பால அதை உடனே எடுத்துக்கணும்னா அதை எவன் எடுத்துக்கிறானோ அவனோட கையில தான் இருக்கு. சோ நம்ம சிங்மிங் இருக்கிற எல்லா கீயும் தனக்குள்ள ஹோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அதாவது அதை தனக்குள்ளே வச்சுக்கணும், வெளில போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்ப அப்படியே பொறுமையா பேஷண்டா அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பான். அந்த கீயை கொஞ்சம் கொஞ்சமா சர்க்குலேட் பண்ண அதுல நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கும். அதாவது நார்மலா பில் ஆஃப் லைஃப்ல அந்த அளவுக்கு இம்பியூரிட்டிஸ் இருக்காது. சோ அப்ப அதை தானாவே உள்ள எடுத்துக்கலாம், நம்ம டான்டியான்ல ஸ்டோர் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கிற இந்த ஸ்னோ பிளம் பிளாசம் பில்ஸ்ல அதிகமான அளவு இம்பியூரிட்டிஸ் இருக்கும். சோ அத அப்படியே உள்ள ஸ்டோர் பண்ண முடியாது. அதை எடுத்துக்கொண்டு போய் ட்ரூ கீல கொடுக்க முடியாது. அதனால அதை பியூர் பண்ணி மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ரொம்ப ரிஃபைனான கொஞ்சோண்டு எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை மட்டும் தான் கொண்டு போய் கொடுக்கணும். இத இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பா. அப்படி பண்ண ஆரம்பிச்சு வெறும் 2 கிறிஸ்டல் அளவுக்கு தான் எனர்ஜி மிஞ்சும். சோ மிச்சம் இருக்கிற எனர்ஜிய பொறுமையா தன்னோட டான்டியான்குள்ள எடுத்துட்டு போய் அதுக்கப்புறம் தன்னோட ட்ரூ கீ எங்க இருக்குமோ அந்த இடத்துக்கும் எடுத்துட்டு போவான். அவனோட ட்ரூ கீ இப்போ உடஞ்சிருக்கும். இத வச்சு ரெஸ்டோர் பண்ணுவான். அதை ரெஸ்டோர் பண்ண உடனே அவன் அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிருவான். இது ஏன் அப்படின்னா அதோட இம்பியூரான ஃபார்ம்ல எடுத்திருந்தா இந்த அளவுக்கு அது பலனை கொடுத்திருக்காது. ஆனா அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல எடுத்ததுனால கொஞ்சமா இருந்தா கூட அது அதிகமான அளவு எஃபெக்டிவா இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப அவன் உடம்புல இருந்து அதிகமான அளவு கீ அவனால சர்க்குலேட் பண்ண முடியுது. அவன் எனர்ஜியை ஓரளவு சர்க்குலேட் பண்ணி முடிச்ச உடனே கண்ணை திறந்து பாக்குறான் நம்ம சிங்மிங். அவன் கண்ணுல ஒரு பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும். இப்ப அவன் உடம்புல உடஞ்ச எலும்புகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஹீல் ஆக ஆரம்பிச்சிடும். அவனோட கீ சீக்கிரமா ரைஸ் ஆகிறத அவனால ஃபீல் பண்ண முடியும். இது எப்படி இவ்வளவு தூரம் ரைஸ் ஆகுது அப்படின்றத யோசிப்பான்.
இந்த ஸ்னோ பிளம் பிளாசம் பில்லு ஒரு சின்ன பையனோட உடம்புக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுல அந்த அளவுக்கு எனர்ஜிஸ் யாருக்கும் இருக்காது. சோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி ஒரு பில்ல அதுவும் அதோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல எடுத்துக்கிட்டதுனால அதிகப்படியான கீ நம்ம சிங்மிங்குக்கு கிடைச்சிருக்கு. அந்த காரணத்தினாலதான் இப்ப அவனோட போன் எல்லாமே இவ்ளோ சீக்கிரமா ஹீல் ஆச்சு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஹீல் ஆக அவனோட லோயர் டான்டியான்ல இருக்கிற அந்த எனர்ஜி இருக்குல்ல, அந்த கீ எல்லாம் அவனோட மிடில் டான்டியானுக்கு வந்துரும். நார்மலா மனுஷங்களுக்கு மொத்தம் 3 டான்டியான்ஸ் இருக்கும். லோவர், மிடில், அப்பர். லோவர்ன்றது வயிற்று பகுதியில, மிடில்ன்றது நம்மளோட ஹார்ட் எங்க இருக்கும் அங்க, அப்புறம் அப்பர்ன்றது நம்மளோட பிரெயின் எங்க இருக்கும் அங்க. இதுதான் 3 டான்டியான்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப லோயர்ல இருந்து மிடிலுக்கு அதிகப்படியான கீ வந்துரும். ஏன்னா அவன் எடுத்துக்கிட்டால அவனோட கீ அதிகமா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சதுனால லோயர் டான்டியானால அதை தாங்கிக்க முடியாது, நேரா மிடிலுக்கு வந்துரும். இப்ப மிடில்ல இருக்கிறது எல்லாம் உடச்சுக்கிட்டு அப்பர்ல போகணும்னு நினைக்கும். இதெல்லாம் ரொம்ப குழப்பற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு 3 டம்ளர் எடுத்துக்கோங்க. 3 டம்ளரையும் மேல மேல அடிக்கிறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டம்ளர்ல தண்ணி ஃபுல்லா ஊத்துனோனே அது நேரடியா வலிஞ்சு 2வது டம்ளருக்கு வந்துரும். 2வது டம்ளர்லயும் தண்ணி ஊத்துனோனே அடுத்து அது எங்க போகும்? 3வது டம்ளருக்கு. சோ அப்படிதான் அப்பர் டான்டியானுக்கு இப்ப எல்லா எனர்ஜியும் போக ஆரம்பிக்குது. ஆனா அப்பர் டான்டியானுக்கு எனர்ஜி உடனே போறது அவ்வளவு நல்லது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம பிரெயின் அங்கேதான் இருக்கு. சோ ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா உடனே அவங்க இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனாலதான் அதை எப்படியாவது தடுக்கணும்னு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு அவங்க அண்ணன் சொன்னது ஞாபகம் வரும். அவங்க அண்ணன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எப்பயுமே ஃப்ளோவை தடுக்கணும்னு நினைப்பாரு. ஆனா நம்ம மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் தாவோயிஸ்ட். நம்ம அந்த ஃப்ளோவை தடுக்கணும்னு நினைக்க மாட்டோம், அதோட போகணும்னு நினைப்போம். ஒரு தண்ணியில நீ ஒரு அணைய கட்டுனீன்னா அந்த தண்ணி அந்த அணையும் தாண்டி போகணும்னு தான் நினைக்கும். அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அந்த அணைய கட்டுற? அந்த தண்ணி அதோட போக்கிலே விட்டுரு, அது தானாவே போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்லியிருப்பாரு. அதோட போக்கிலே விடணும் அப்படின்றதுக்காக நம்ம சிங்மிங்கும் அவனோட கண்ணை மூடி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அவனோட டான்டியான் எங்க இருக்குமோ அந்த இடத்த ஃபீல் பண்றான். இப்ப நம்மளோட அப்பர் டான்டியான் அப்படியே உடையிற நிலைமையில இருக்கும். அந்த கீனால அது அப்படியே தள்ளாடிட்டு இருக்கும், அது உடையிற மாதிரி. இப்ப இததான் அவன் எப்படியாவது ஃப்ளோ பண்ண விடணும். ஆனா ஃபோர்ஸா பண்ணோம்னா அப்பயும் பிரச்சனை இருக்கு, அதே நேரத்துல பண்ணாம விட்டோம்னாலும் பிரச்சனை இருக்கு. சோ பொறுமையா இதை பண்ணணும். சோ அவங்க அண்ணன் சொன்ன டீச்சிங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா அந்த அப்பர் டான்டியான ஓபன் பண்ண ஆரம்பிப்பான். சோ அவனோட கீ எல்லாம் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். அப்படியே ஃப்ளோ ஆக பார்த்தா காலையிலே ஆயிடும். நைட்டு வந்தவன் காலைல வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். காலைல ஆனோடனே அவன் கண்ணை திறந்து பாப்பான், அப்படியே மிதந்துகிட்டே இருப்பான். ஏன் நான் மிதந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். யோசிச்சுட்டு எப்படியோ நான் ஒரு வழியா என்னோட 3 மெரிடியனையும் ஓபன் பண்ணிட்டேன், அதாவது 3 டான்டியானையும் ஓபன் பண்ணிட்டேன், அந்த மெரிடியன்ஸும் அன்லாக் ஆயிடுச்சு. இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் பழைய விட ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதாவது அவன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதை விட இப்ப அதிகமான அளவு ஸ்ட்ரென்த்ல இருக்கான். இங்க வந்தது உண்மையிலே ஒருத்துதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளில போவான் கிளம்புறதுக்காக. அப்படி வெளில போறப்ப அவன் என்ன யோசிப்பானா, ஃபைனலா 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனோட டீச்சிங் எனக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கு. இது புரிஞ்சுக்கவே எனக்கு 100 வருஷம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி ஒரு ஆளால கண்டிப்பா இந்த செட்டை திருப்பியும் கொண்டு வர முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இருந்தாலும் என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணியே தீருவேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத அடுத்து அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் நடப்பான். அந்த பில் பாக்ஸே இருக்குல்ல, அதையும் தன்னோட கையில எடுத்துக்கிடுவான். ஏன்னா மிச்சம் இருக்கிற பில்னால அவனுக்கு பெருசா எந்த ஒரு எஃபெக்டிவுமே இருக்காது. சோ அதனால மிச்சம் இருக்கிற பில்ஸ மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சிடுவான். அதே நேரத்துல கிளம்ப போறப்ப டக்குன்னு போயிட்டு அந்த பெட்டியில ஒரு பாட்டில் இருந்துச்சுல, அதுல ஆக்சுவலா சரக்கு வச்சிருந்திருப்பான். அதையும் எடுத்துட்டு போலாம் நினைப்பான். அது குடிக்கணும்ன்றதுக்காக இல்லையா, 100 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சரக்கு எப்படி டேஸ்ட் இருக்குன்றத பாக்கணும்ன்றதுக்காக எடுத்துட்டு போவான். சோ ஃபர்ஸ்ட் அந்த கிளிஃப்ல ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டவன் இப்ப அசால்ட்டா அந்த கிளிஃப் மேல ஜம்ப் பண்ணி அப்படியே மேல வந்துருவான். அதுவும் ரொம்ப ஈஸியா ஒரு 2-3 செகண்ட்ஸ்லயே மேல வந்துருவான். இப்ப உண்மையிலே நம்ம சிங்மிங் ஸ்ட்ராங் ஆயிட்டான். இனிமேல் போக போக எல்லாமே சூப்பரா தான் போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், அவன் போய் குளிக்கணும் முதல்ல. ஏன்னா கீ சர்க்குலேஷன் முடிஞ்சாலே அவங்க உடம்புல டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியாகும் நான் ஏற்கனவே சொன்னேன்ல. சோ அதனால அவன் உடம்பு நல்லா கப்படிக்கும். போய் முதல்ல ஒரு குளியலை போட்டுட்டு தான் அவன் எந்த வேலைனாலும் பார்க்கணும்னு முடிவு பண்ணுவான். இப்ப அடுத்த நாள் விடிய காலையில எல்லாருமே அவங்களோட ட்ரைனிங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா காலையில ட்ரைனிங்க யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணா என்ன நடக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் ட்ரைனிங்க்கு வந்துகிட்டு இருக்கும் போது எல்லாருக்குள்ளயுமே ஒரு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கும். அது என்னன்னா, ரீசெண்டா ட்ரைனிங்ஸ்ல நம்ம சிங்மிங் கலந்துக்கிறதே இல்ல. அதுவும் இல்லாம அவனை பார்த்தாலே காத்து போற பலூன் மாதிரியே அவன் சுத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஏதோ ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கான் போல. அவனே உடம்பு சரியில்லாம இருக்கானா, நம்ம ஏன் இந்த ட்ரைனிங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஜாங்கையும் ஜோகுல்லையும் தவிர மத்த எல்லாருக்குமே இந்த எண்ணம் இருக்கும்.
ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட நம்ம சியூங் மிங்க தோக்கடிக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் எல்லாருமே பயந்துகிட்டு இந்த ட்ரைனிங்க செய்யறானுங்க. அப்படி இருக்கிறப்ப அவனே காத்து போற பலூன் மாதிரி இருக்கானா, மிச்சம் இருக்கிற காத்தையும் புடுங்கி விட்டுருவான், அவன் ஈஸியா தோத்து போயிருவான், நம்ம ட்ரைனிங்கே பண்ண வேண்டியது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவனுங்க இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற கதவு ஓபன் ஆகும், வெளில வருவாரு நம்ம தலைவர். பார்த்தா முன்னாடி இருந்ததை விட அப்படியே தேஜஸா இருப்பான், அப்படியே ஜேசுதாஸ் மாதிரியே இருப்பான். அவன் மூஞ்சில இருக்க ஷைனிங்க பார்த்தோன்னே எல்லாரும் முடிவு பண்ணிடுவானுங்க, இவனை எதிர்த்தோம் நமக்கு சங்குதான், வேணவே வேணாம், பெருசு பேசாம அவன் சொல்ற ட்ரைனிங்கே செஞ்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுருவாங்க. அப்ப நம்ம சியூங் மிங் பேச ஆரம்பிப்பான். நான் ரீசெண்டா இந்த ட்ரைனிங்ஸ்ல கலந்துக்கிறதே இல்ல, நான் கலந்துக்காததுனாலயே நீங்க அப்பையும் கூட எல்லா ட்ரைனிங்கையும் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்களோட இந்த டெடிகேஷனை பார்த்து இந்த டிடி காஷன்னாலேயே என்னோட மனசு குளிர்ந்து போச்சு. இருந்தாலும் நான் கலந்துக்க முடியாததுனால எனக்கு ஒரு வருத்தமும் இருக்கு. அந்த காரணத்தினால உங்க டிடி காஷனையும் சேர்த்து நம்ம ஏன் இந்த ட்ரைனிங்கை இன்னும் கஷ்டப்படுத்த கூடாது? அப்படி கஷ்டப்படுத்தினோம்னா நம்ம எல்லாரும் இன்னும் சீக்கிரமா ட்ரெயின் ஆக முடியும். நான் இத்தனை நாள் வராம இருந்த எல்லா ட்ரைனிங்கையும் ஒன்னா சேர்த்து கம்ப்ளீட் பண்ண முடியும்ல. சோ எல்லாரும் இன்னைக்கு அதிகமான அளவு ட்ரைனிங்க்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பின்னாடி ஒரு மலை தெரியுதுல, அதுல போயிட்டு ஓடுங்க அப்படின்றான். அவனுங்க நார்மலா காலையில ஆரம்பிக்கிற ட்ரைனிங்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மலை மேல போயிட்டு ஓடிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரணுமா. அதுவும் கடைசி பாதியில யாரு வராங்களோ அவங்க எல்லாரும் இன்னொரு தடவை ஓடணும் வேற அப்படின்னு சொல்லிடுவான். அதுவும் கடைசியா வரவனுக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லிடுவான், காலைல சாப்பாடே. இவ்வளோத்தையும் கேட்டுட்டு ஓடாம இருப்பானுங்களா? ஃபர்ஸ்ட் ஓட ஆரம்பிக்கிறது நம்ம ஜாங்கு தான். அடுத்து ஜோகுல்ல இருந்து எல்லாரும் ஓடிடுவானுங்க. எல்லாரும் ஓடி ஓடி திருப்பி எல்லாரும் ரிட்டர்ன் வந்துருவானுங்க. எப்படியோ வந்து ஒரு வழியா ட்ரைனிங்கையும் கம்ப்ளீட் பண்ணி எல்லாரும் ரொம்ப மோசமான நிலைமையில கிடப்பானுங்க. பார்த்தா இவனுங்க கூட தான் நம்ம சியூங் மிங் ஓடி இருப்பான். ஓடிட்டு வந்துட்டு இவனுங்க அந்த கல்லை வச்சு எடுப்பானுங்க ஒரு ட்ரைனிங். அதுலயே அவனுங்களை விட 10 மடங்கு பெரிய கல்ல தன்னோட கைகள்ல தூக்கிக்கிட்டு அப்பையும் ட்ரைனிங் பண்ணிட்டு, சே இந்த வெயிட்டும் பத்த மாட்டேங்குது, எவனெல்லாம் முழிச்சிருக்கீங்களோ அவனுங்க எல்லாரும் அவனுங்களோட கல்லையும் கொடுங்க அப்படின்னு வேற கேட்பான். எவனும் எந்திரிக்கலன்னோனே, சே இப்படி இருக்கீங்களே இந்த காலத்து சின்ன பசங்கள்லாம், நான்லாம் என் காலத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வேற யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா மத்தவங்க பார்வையில இவன் தான் இந்த இடத்துல சின்ன பையன், ஆனா இவன் மத்தவனுங்க எல்லாம் சின்ன பசங்கன்னு சொல்லுவான். இவனுங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப நிறைய பேரு நம்ம ஜாங் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இந்த ட்ரைனிங் எல்லாம் போக போக ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, இதுக்கெல்லாம் ஒரு எண்டு போடுங்க, இதெல்லாம் இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளாம் என்ன ஆக போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே ஜாங்கு, ஜோகுல் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஜோகுல் என்ன சொல்லுவான்னா, ஒரு இரும்ப அடிக்க அடிக்க அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ஆனா மனுஷங்க அப்படி மாற மாட்டாங்க. ஆனா சியூங் மிங்க்கு இது தெரியாம இருக்காது. அவன் இதெல்லாம் பண்றானா நம்ம அவன் சொல்றத கொஞ்ச நாளைக்கு ஏத்துக்குருவோம், ரொம்ப நாள் கழிச்சும் எதுவுமே மாறலன்னா அப்போ போய் நம்ம அவன் கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஜோகுலும் அவனோட ரூம்ல போய் நல்லா தூங்கிடுவான். பார்த்தா தூங்கிட்டே இருந்தவனை திடீர்னு நம்ம சியூங் மிங் வந்து எழுப்புவான். எந்திரிங்க 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 அப்படின்ட்டு. உடனே நம்ம ஜோகுல் எந்திரிச்சோடனே என்னாச்சுன்னு கேட்பானா, இந்தாங்க இத கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் உங்களுக்காக கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அத பிளம் பிளாசம் பில்ல கொடுப்பான். கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவான். ஆனா இதை நீ எதுக்காக எனக்கு கொடுக்குறான்னோனே, என் அண்ணனுக்கு நான் செய்யாம வேற யாரு செய்வா அப்படின்னு வேற கேட்பான். அதை வேற சாப்பிட்டுட்டு நீ ஹெல்ப் நீங்க வந்து கியூ சர்க்குலேஷன் ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வேற சொல்லுவான். சொல்லிட்டு அவனுக்கும் ஹெல்ப் பண்ணிடுவான். இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு வேற சொல்லுவான். சொன்னது மட்டும் இல்லாம இதே மாதிரி அவன் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்கான் போல. அந்த பாக்ஸ்ல இருந்த எல்லா பில்ஸையும் காலி பண்ணியிருப்பான். எல்லாருமே இப்ப அவங்களோட ட்ரைனிங்ல இன்னும் சூப்பராவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது நம்ம உன்குமுக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். நம்ம உன்கும் நினைப்பாரு இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அப்பதான் நம்ம சியூங் மிங்கோட அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வரும். நம்ம சியூங் மிங் சொன்னால, 1 மாசம் எனக்கு டைம் கொடுங்க, அதுக்குள்ள எதுவுமே மாறலைன்னா நானே இதை நிறுத்திக்கிறேன்னு. மேபி அந்த ட்ரைனிங்னாலதான் எல்லாருமே இப்ப ஓரளவு ஸ்ட்ராங்கா தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பாரு. உடனே நம்ம உன்குமும் மனசுல சந்தோஷப்பட்டுக்கிட்டு, சரி நீங்க எல்லாருமே நல்லா ட்ரைனிங் பண்றது எனக்கு நல்லாவே தெரியுது, அதனால உங்களோட பேசிக்கான ட்ரைனிங்க நான் ஸ்கிப் பண்ணலான் இருக்கேன். இனிமேல் நீங்க அடுத்து தாயி ஃபிளமோக் ஸ்வாட் டெக்னிக்கா கத்துக்க போறீங்க, நேரடியா அதை கத்துக்கோங்க, இனிமேலும் நீங்க பேசிக்கான ட்ரைனிங் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்ப எல்லா 3rd ரேங்க் டிசிபிள்ஸுமே ஓரளவு சந்தோஷம் ஆயிருவானுங்க. ஏன்னா இந்த ஒரு டெக்னிக்கா அவனுங்க இவ்வளவு சீக்கிரமா கத்துக்கிறானுங்க, அதனாலயே அவனுங்க எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அப்ப நம்ம உன்கும பாக்குறதுக்காக நம்ம செட்டு லீடர் வேக வேகமா வருவாரு. வந்துட்டு நம்ம உன்கும் கிட்ட ஒரு புக்கையும் கொடுப்பாரு. அந்த புக்ல ஈக்விலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக் இருக்கும். இந்த புக்கோட லாஸ்ட் பேஜ படிச்சு பாருன்னு சொல்லுவாரு. அவன் அதை படிச்சு பார்த்த உடனே, செக்ட் லீடர் இது என்ன அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா கேட்பான். ஆக்சுவலா அந்த லாஸ்ட் பேஜ்ல அப்படி என்ன இருக்கும்னா, நம்ம சியூங் மிங்கோட அண்ணன் எழுதி வச்ச ஒரு லெட்டர் தான் இருக்கும். அவங்க அண்ணன் அப்படி என்ன எழுதியிருப்பானா, இத படிக்கிற ஆளு இதுக்கப்புறம் வரப்போற ட்ரைனிங் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கணும். நார்மலா நீங்க போக போக காலம் மாற மாற எந்த ஸ்வாட் டெக்னிக்ஸ்ல வேணாலும் இல்ல எந்த டெக்னிக்ல வேணாலும் நீங்க சேஞ்சஸ் கொண்டு வரலாம்.
ஆனா இந்த மவுண்ட் வா செக்டோட பேசிக்கான ஒரு விஷயம்னா அது ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக் தான். சோ இந்த ஒரு டெக்னிக்ல மட்டும் எந்த சேஞ்சஸையும் கொண்டு வந்துடாதீங்க. இத இருக்கிற மாதிரியே கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மத்த டெக்னிக்ஸை நீங்க எப்படி வேணாலும் கத்துக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனா இதை அப்படியே கத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதியிருக்கோம். இத படிச்சோடனே தான் நம்ம செக்டர் லீடர் இத பத்தி பேசுறதுக்காக நம்ம உன்கம் கிட்ட வந்திருக்காரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்கை இப்ப இருக்கிற மெம்பர்ஸ் யாரும் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலா ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத இப்ப இருக்கிற ஆளுங்க கிரியேட் பண்ணது. இது எதுக்காக அப்படின்னா, ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி. அதே நேரத்துல ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்ன்றது சீக்கிரமா கத்துக்கலாம். சோ சீக்கிரமா கத்துக்கிட்டா அடுத்தடுத்த டெக்னிக்கு சீக்கிரமா போயிடலாம். சோ அப்படி ஒண்ணுதான் இந்த ட்ரூ ஈக்குலிபிரியம். இதை எதுக்காக இவங்க உருவாக்குனாங்கன்னா, இந்த செக்ட் ஏற்கனவே அழியிற நிலைமையில இருந்துச்சு. சோ அந்த காரணத்தினால இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்க இப்ப இருக்கிற ஆளுங்க உருவாக்குனாங்க. ஆனா இப்ப இப்படி ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு. நம்ம மூதாதையர் சொன்னதையும் அவ்வளவு ஈஸியா விட்டுறக்கூடாது, அதை அப்படியே தூக்கி போட்டுற முடியாது அப்படின்றதுனாலதான் நம்ம செக்ட் லீடர் இதை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்ப நம்ம உன்கும் கேட்பாரு, இப்ப நம்ம செக்டுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. இதுக்கு முன்னாடி செக்ட் அழியிற நிலைமையில இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம செக்ட் இதுக்கப்புறம் இன்னும் பெருசா போகும் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்கும் போது நம்ம செக்ட் லீடர் எனக்கு அதுக்கான ஆன்சர் இப்போதைக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால நம்ம உன்கும் இது வேணான்னு சொல்லிடுவாரு. இந்த ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்கை நம்ம கத்துக்க வேணாம், ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்லயே நம்ம போவோம். அது மட்டும் இல்லாம அதை கத்துக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை கத்துக்கணும்னா நல்ல ஸ்ட்ராங்கான காலும் நல்ல கான்சென்ட்ரேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உன்கும் சொல்லுவாரு. உடனே செக்ட் லீடர், நீ என்ன சொன்ன, கொஞ்சம் அங்க திரும்பி பாரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம உன்கும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாப்பாரு. பார்த்தா அங்க இருக்கிற எல்லா தேர்ட் ரேங்க் டெசிபிள்ஸ்மே நல்ல ஸ்ட்ராங்கான காலோட அவங்களோட ஒவ்வொரு அடியையும் நல்லா அழுத்தி அழுத்தி எடுத்து வைப்பானுங்க. அதே மாதிரி நல்ல கான்சென்ட்ரேஷனோட ஒருத்தன் கூட மிஸ் பண்ணாம அவனோட ட்ரைனிங்க பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. அப்பதான் நம்ம உன்கம்க்கு ஒரு யோசனை வரும். ஓஹோ, இது எல்லாத்தையும் பண்ணது நம்ம சிங்மிங்கா. உடனே அவரு டக்குன்னு சிங்மிங் இங்க வா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. உடனே நம்ம சிங்மிங் வந்த உடனே அவங்க கிட்ட 2 ஆப்ஷன் கொடுப்பாரு. ஒன்னு ஸ்லோவா இருந்து மேல் நோக்கி போறது, இன்னொன்னு ஃபாஸ்டா இருந்து முன்னேறி போறது. எது கரெக்ட்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, மேல போறதுதான் கரெக்டான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏன்னா நம்ம மவுண்ட் வா செக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் பதில் சொல்லுவான். நம்ம மத்த செக்டுக்கு வேணா இப்ப இருக்க காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் மாத்திக்கலாம், ஆனா நம்மளோட பழைய நிலைமைக்கு நம்ம போகணும்னா நம்ம எப்படி இருந்து ஆரம்பிச்சோமோ அதை நம்ம மறந்துடவே கூடாது. அதே மாதிரி போனா மட்டும்தான் நம்மளால நம்மளோட பழைய கோலை ரீச் பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் பொறுமையா இருக்கிறது தான் மவுண்ட் வா செக்டுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவான். உடனே நம்ம செக்ட் லீடரும் நம்ம உன்குமும் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அவங்க எதுக்காக இந்த செக்ட் ஆரம்பிச்சிச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை இந்த செக்டோட ரொம்ப ரொம்ப சின்ன பையன் கிட்ட இருந்து கேக்குறாங்க. அவன் உண்மையிலே சின்ன பையன் கிடையாது, ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவன் சின்ன பையன் தான். சோ இப்படி ஒரு பதில கேட்ட உடனே அவங்களுக்கே கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். நம்மளே மறந்துட்டோம் போல இந்த செக்ட் எதுக்காக இருக்குனே அப்படின்னு. சோ இப்ப நம்ம செக்ட் லீடர் ஒரு முடிவு பண்ணுவாரு. நான் என்னோட செக்ட் லீடர் பதவியில இருந்து சொல்றேன், இப்போதைக்கு நம்ம இந்த ட்ரூ ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்கை விட்டுட்டு ஈக்குலிபிரியம் ஸ்வாட் டெக்னிக்கு போறோம். அது மட்டும் கிடையாது, இப்ப கத்து கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா ஸ்வாட் டெக்னிக்கையும் விட்டுட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணணும் அப்படின்றத ஒழுங்கா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரைனிங்கா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டுருவாரு. நம்ம உன்குமோ அதுக்கு சரின்னு சொல்லிடுவாரு. ஆனா இத பார்த்து இரிட்டேட் ஆகுறது நம்ம சிங்மிங் தான். ஏன் அப்படின்னா அந்த லெட்டர் முதற்கொண்டு அங்க வச்சு அத நம்ம செக்ட் லீடர் கிட்டையும் கொடுத்தது அவன் தான். இவன் வாழைப்பழத்தையும் எடுத்து அதை உரிக்கவும் செஞ்சு அதை எடுத்து அவருக்கு வாயிலையும் வச்சுட்டான். ஆனா அதை எப்படி கடிக்கிறதுன்னு கூட என்னதான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இரிட்டேட்டடா அவன் போயிட்டு இருப்பான். இவ்ளோ பண்ணி திருப்பியும் பதிலையும் ஏன்ட்டே கேக்குறானுங்க. சே, எதுக்கும் அந்த பிசினஸையும் நான் போய் பாத்துக்கிட்டு தான் ஆகணும். அங்கேயும் ஏதோ பிரச்சனை தான் பண்றானுங்க போல, அதையும் போய் பார்த்தாதான் சரி வரும். நான் நாளைக்கே வில்லேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். அதுக்கப்புறமே ஓரளவு இப்ப கத்துக்கிட்டு இருக்கிற எல்லா டெக்னிக்ஸையுமே விட்டுட்டு என்னென்ன டெக்னிக்ஸ் ஒழுங்கா கத்துக்கணும் அப்படின்றத கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஓரளவு அந்த செக்ட் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பிரச்சனையே கீழே இருக்கிற வில்லேஜ்ல தான். இப்ப இந்த இவங்க வில்லேஜ்ல இவங்க டேக் ஓவர் பண்ண நிறைய பிசினஸ்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அப்ப நம்ம சிங்மிங் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி என்னதான் அப்படி தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜோகுல் கிட்ட போய் கேட்பான். ஏன் ஜோகுல்னா நம்ம ஜோகுல் ஒரு மெர்ச்சன்ட் ஃபேமிலியை சேர்ந்தவன். அங்க இருந்து தான் நம்ம மவுண்ட் வா செக்டுக்கு அவன் வந்திருக்கான். சோ அதனால அவனுக்கு இந்த பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஜோகுல்கிட்ட கேட்பான். நம்ம ஜோகுல் அதை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முக்கியமா 2 பிரச்சனை இருக்கு. ஒன்னு இங்க வேலை பாக்குற ஆட்கள் அப்படின்னு சொல்லுவான்.
இப்ப இந்த பிசினஸ்ல எல்லாம் வேலை பாக்குறது இந்த மவுண்ட்வா செக்டர் சேர்ந்த 3rd ரேங்க் டிசிபிள்ஸ் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பிசினஸோட மெர்ச்சன்ஸ் எல்லாத்தையும் அவனுங்க துரத்தி விட்டானுங்கல்ல, அவனுங்க கூடவே சேர்ந்து அவனுங்க ஃபேமிலியும் போயிடுச்சான். இங்க வேலை பார்த்த எல்லாருமே அவனுங்க ஃபேமிலி தானா, அதனால எல்லாரும் மொத்தமா போயிட்டானுங்க. அந்த காரணத்தினால 3rd ரேங்க் டிசிபிள்ஸே இதை வந்து பாத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. ஆனா அவங்களால இதை சரியா பாத்துக்க முடியல. அண்ட் ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை, இந்த பிசினஸ நடத்துறதுக்கான எந்த ஒரு நாலேஜுமே நம்ம மவுண்ட்வா செக்டர் சேர்ந்த லீடர்ஸ்க்கோ இல்ல அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கோ கிடையாது. இந்த ரெண்டு முக்கியமான பிரச்சனையினாலதான் மவுண்ட்வா செக்ட் இவ்ளோ பிரச்சனையா இந்த பிசினஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லுவான். இது மட்டும் கிடையாது, இப்ப இந்த 3rd ரேங்க் டிசிபிள்ஸ் தான் இங்க வந்து எல்லா வேலையும் பாத்துக்கிறாங்க. அப்ப ஒரு பொருள் வாங்க போறப்பையும் யாராக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஒரு பொருளை விற்கும் போதும் யாருக்கிட்டையாவது ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரியாது. அதனாலேயே கொஞ்ச நாள்லயே எல்லா காசும் போய் திரும்பியும் இவங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு வர வேண்டிய நிலைமை கூட வரலான்னு நம்ம ஜோகுல் சொல்லுவான். அப்ப நம்ம சிங்மிங்குக்கு அவன் ஆரம்பத்துல எப்படி இருந்தானோ அந்த நிலைமைக்கு போயிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதாவது அவன் பிறந்தோடனே இருந்தால அந்த நிலைமைக்கு. அப்பதான் நம்ம சிங்மிங்குக்கு அவங்க அண்ணன் எவ்வளவு ஒரு சூப்பரான ஆளா இருந்தா அப்படின்னு சொல்லி திருப்பி யோசிக்க ஆரம்பிப்பான். ஏன் அப்படின்னா அவங்க அண்ணன் அந்த செக்டை மட்டும் கட்டி காப்பாத்தாம இது எல்லா பிசினஸையும் அவனே மேனேஜ் பண்ணிக்கிட்டான், அதுவும் தனியா இருந்து. அதனாலதான் நம்ம சிங்மிங்கு அவன் பாட்டுக்கு கவலை இல்லாம சுத்திக்கிட்டு இருந்தான். இப்ப அவங்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே இருந்திருக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பான். அப்ப இந்த ஜோகுல் சொல்லுவான், எல்டர் ஹுவாங் மட்டும் இருந்திருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு. எல்டர் ஹுவாங்கா, அவர் யாரு அப்படின்னு கேட்கும் போது, அவரு ஒரு பெரிய மெர்ச்சன்ட். அவரு நம்ம மவுண்ட்வாவுக்கு நிறைய ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவரு இந்த ஏரியா அப்புறம் இது இல்லாம பக்கத்துல இருக்கிற எல்லா ஏரியாலையுமே நிறைய பிசினஸ் பாத்துக்கிட்டாரு, ரொம்ப பணக்காரர் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அவர் இருந்திருந்தாருன்னா அவர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்டிருந்தோம்னா அவர் ஏதாவது அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. அவர் இல்லாம போனதுனால இவ்வளவு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோகுல் சொல்லுவான். அப்புறம் என்ன, பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு, அவர்கிட்ட நேரா போய் அட்வைஸ் கொடுப்போம், கேட்போம், அவர் என்ன சொல்றாரோ அதுக்கேத்த மாதிரி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு நம்ம சிங்மிங் சொல்லும் போது, அது முடியாது. ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சா, அதனால அவர் கடைசி 1 வருஷமாவே அன்கான்சியஸா இருக்கான்னு சொல்றாங்க. அவரு என்ன ஆனாருன்னே யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப அவர்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்கறது அப்படின்னு நம்ம ஜோகுல் சொன்ன உடனே, சே இந்த ஆப்ஷனும் முடிஞ்சு போச்சா அப்படின்னு நம்ம சிங்மிங் கவலையா உட்காந்துருப்பான். அப்ப நம்ம உண்ணாம அந்த இடத்துக்கு வந்து, சிங்மிங் இந்த லெட்டர் கொண்டு போய் நீ நேரா செக்ரட்டரி கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுப்பா. அந்த லெட்டரு யூன்ஹா மெர்ச்சன்ட் கில்டு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து வந்தது. இந்த யூன்ஹா மெர்ச்சன்ட் கில்டுன்றது தான் நம்ம எல்டர் ஹுவாங் இருக்கிற அந்த கில்டோட பேரு. அப்ப அவனுங்க கிட்ட இருந்து வந்திருக்குன்னா இந்த லெட்டர்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும், அது என்னன்றத பாப்போன்னு சரி நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போவான். பார்த்தா போற வழியிலே அதை ஓபன் பண்ணி பாப்பான். அதுல என்ன எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லி படிச்சு பார்க்கும்போது அதை எழுதியிருந்தது அந்த எல்டர் ஹுவாங்கோட பையன்றத தெரிஞ்சுக்கிருவான். அவங்க பையன் என்ன எழுதியிருப்பானா, எங்க அப்பாவோட நிலைமை போக போக மோசமாயிட்டே போகுது, அவருக்கு ஏற்கனவே வயசு அதிகம் தான், அதனால அவர் நிலைமை கொஞ்சம் மோசமானா பரவாயில்ல, ஆனா போக போக அவரோட சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அவரு அன்கான்சியஸாவே இருக்காரு, அவரோட உடம்புல நிறைய பகுதி வந்து அப்படியே சவப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு, அதே மாதிரி அவரோட கண்ணு கிட்ட அப்படியே கருப்பா மாற ஆரம்பிச்சிருச்சு, இதுதான் அவரோட சிம்டம்ஸ் சொல்லுவான். இதை கேட்ட உடனே நம்ம சிங்மிங்குக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வரும், வெறும் ஒருத்தன் தான் ஞாபகம் வருவான், சுன்மா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்த சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். சோ அடுத்து என்ன ஆரம்பிக்கும்னா, அந்த லெட்டரை அதுக்கு மேலேயும் படிக்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வரும். அதாவது எங்கர் ஹுவாங் இன்னும் நிறைய டாக்டர்ஸ அவங்க அப்பாவுக்காக கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படி கூட்டிட்டு வந்து எந்த டாக்டராலையுமே அவங்க அப்பாவை குணப்படுத்தவே முடியல. ஏன், அவங்க அப்பாவுக்கு என்ன நோய் வந்திருக்கு அப்படின்றதே டாக்டர்ஸ்னால சொல்ல முடியல. அது ஏதோ பாய்சனிங் அப்படின்னு சொல்லிதான் அவங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும், ஏன்னா அது டீமன் ஃபிளவரோட சிம்டம்ஸ் அப்படின்னு. இந்த டீமன் ஃபிளவர்னா என்னன்னு தெரியுமா? ஏதாவது ஹெவன்லி டீமான் செக்ட் இருக்கானுங்கல்ல, அவனுங்க எல்லாம் சேர்ந்த எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி யாரையாவது ஒருத்தரை வந்து அடிச்சானுங்கன்னா, அவனுங்களோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்ணானுங்கன்னா அதனால உருவாக்குற சிம்டம்ஸ் தான் இந்த டீமன் ஃபிளவரா. இந்த டீமன் ஃபிளவர் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஹெவன்லி டீமான்ஸ் கிட்ட இருந்துச்சு. அப்ப யூஸ் பண்ணானுங்க டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணானுங்கல்ல, அப்ப இந்த பிரச்சனை இருந்திருக்கு. சோ அதனால நம்ம சிங்மிங்குக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கு. அப்ப அவனுங்க எல்லாம் எவனும் ஒருத்தன் இன்னமும் உயிரோட தான் இருந்திருக்கான். அவனுங்க எல்லாரும் செத்துட்டானுங்க நான் நினைச்சேன், அவனுங்க எல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கானுங்களா, எனக்கு எப்பயுமே பிரச்சனை கொடுக்கறதுக்கு எந்த உயிரா இருந்தாலும் வந்துடுறானுங்க இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் அவனுங்களை நினைச்சு கத்திக்கிட்டே இருப்பான். சரி கத்திக்கிட்டே இருக்கிறவன் அதுக்கு மேலே அந்த லெட்டர் படிக்கும் போதுதான் தெரிய வரும், அந்த எங்கர் ஹுவாங் கடைசியில என்ன எழுதியிருப்பாருன்னா, இந்த லெட்டரை எங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச எல்லா செக்டுக்குமே நான் அனுப்புறேன். சோ யாருக்காவது எங்க அப்பாவை எப்படி குணப்படுத்தணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க நேரா எங்க அப்பாவை ஹெல்ப் பண்றதுக்காக வாங்க. அப்படி வரவங்களுக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுப்பேன். எங்க அப்பா குணமானா மட்டும் போதும், நான் என்னோட மெர்ச்சன்ட் கில்ட வச்சு ப்ராமிஸ் பண்றேன்,
உங்களுக்கு நான் நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருப்பான். அந்த ரிவார்டுன்ற விஷயத்த கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு கண்ணெல்லாம் வந்து காயினா மாறிடும். அந்த அளவுக்கு வந்து என்னது ரிவார்டா, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம சிங்விங்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணு அது டீமன் ஃபிளவரோட சிம்டம்ஸ் தான் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. அதை நேர்ல பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், இத பத்தி தெரிஞ்ச வேற யாராவது, அதாவது இது உண்மையிலே டீமன் ஃபிளவர் தான் அப்படின்னு தெரிஞ்ச வேற யாராவது இப்ப உயிரோட இருந்திருந்து அவங்க டக்குன்னு இந்த லெட்டரை பார்த்துட்டு அந்த ரிவார்டுக்காக போயிட்டானுங்கன்னா ஆஹா இது நடக்கவே கூடாது, உடனே நான் தான் இங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எடுத்துட்டு திரும்பி போக ஆரம்பிச்சிருவா. அந்த ரிவார்டு எனக்கு தாண்டா, சாரி அந்த பேஷண்ட்டை நான் தாண்டா குணப்படுத்துவேன், அந்த காசு தாண்டா எனக்கு முக்கியம், சாரி அதெல்லாம் இல்ல, மனிதாபிமானத்துல நான் ஒரு உதவி செஞ்சே தீருவேண்டா, இந்த சிங்மிங் ஒரு நல்லவன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக ஆரம்பிச்சிருவா. அவன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நைட் ஆயிடும். அப்ப நம்ம ஜாங்கும் மத்தவங்களும் கீழே இருக்கிற அந்த வில்லேஜ்ல இருக்கிற வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேல ஏறி வருவாங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கிற போது இந்த ஜோகுல் வந்து ஏதோ ஒரு அவசரமான வேலை அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ஓடி வருவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் இந்த ஜோகுல் வாங்க நான் உங்களுக்கு ஒண்ணு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம சிங்மிங்கோட ரூமுக்கு கூட்டிட்டு போவான். அங்க போய் பார்த்தா இந்த சிங்மிங் இருக்க மாட்டான். அதுக்கு பதிலா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் இருக்கும். அந்த லெட்டரை ஓபன் பண்ணி படிச்சா நான் கொஞ்ச நாளைக்கு செட்டுக்கு வரமாட்டேன், சோ ஏதாவது காரணம் சொல்லி சமாளிச்சுக்கோங்க, நான் வர வரைக்கும் ட்ரைனிங் பண்ணாம இருந்தீங்கன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் உங்க முதுக வளைச்சு தரைய பார்க்க வச்சிருவேன், சோ ஒழுங்கா ட்ரைனிங் பண்ணிருங்க, பாய் பாய் அண்ணனுங்களா, டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருப்பா. நம்ம ஜோகுல் பயப்படுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுதான். அது என்னன்னா, ஒருவேளை நம்ம செக்ட் லீடர் கிட்டயோ மத்தவங்க கிட்டயோ மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஜாங் எதை நினைச்சு தெரியுமா பயப்படுவா, இவன் இங்க இருக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை பண்றானே, இவன் அங்க போயிட்டு இத்தனை நாள் வரமாட்டேன்னு வேற சொல்றானே, அப்படி எங்க போய் எந்த பிரச்சனையும் இவன் இழுத்துட்டு வர போறானே தெரியலையே அப்படின்னு நினைச்சுதான். இவன் நினைச்சாலே இவங்களுக்கு பயமா தான் இருக்கு. சோ இப்ப அங்க நம்ம ஆள் ஓடிக்கிட்டு இருக்கான்ல, அவன் நிறைய காடு எல்லாத்தையும் தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பான். சோ கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் நின்னுக்கிறேன்னு சொல்லுவான். கொஞ்சம் தூரம்னா சும்மா கிடையாது, ஒரு 100 கிலோமீட்டர் ஓடி இருப்பான். அவன் 300 லிஸ் வந்து ஓடி இருக்கிறத அங்கே சொல்லி இருப்பாங்க. அதாவது ஒரு லிஸ்ன்றது 400 மீட்டர் கிட்டத்தட்ட. சோ அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அவன் ஓடி இருப்பான். அப்படி ஓடினதுக்கு அப்புறம் மூச்சு வாங்குதுன்னு கொஞ்ச நேரம் நின்னுகிட்டு இருப்பான். அப்பதான் வந்து அவன் என்ன யோசிப்பானா, சே என்னோட பிரைம்லலாம் நான் எப்படி இருந்தேன், நான் ஒரு ஜம்ப் பண்ணேன்னா ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு தாவிடுவேன், ஒரு 2 ஜம்ப் பண்ணேன்னா எவ்வளவு பெரிய ஆறா இருந்தாலும் கடந்துடுவேன், ஆனா இப்ப இந்த நிலைமையில நான் இருக்கேன், எனக்கெல்லாம் மூச்சு வாங்குது அப்படின்னு யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா எப்படியோ அந்த சிட்டிக்கு வந்துருவான். இந்த சிட்டியோட பேரு ஜியான். சோ ஜியான் சிட்டிக்கு தான் இவன் இப்ப வந்திருக்கா. இந்த சிட்டிலையும் தனக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு அப்படின்றத யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அது என்ன மாதிரியான மெமரிஸ் தெரியுமா, இந்த சிட்டிக்கு வந்திருப்பான், வந்துட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருப்பான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது இந்த சதர்ன் எட்ஜ்னு ஒரு செக்ட் இருந்தானுங்கல்ல, அவனுங்களை கூட ஏற்கனவே நம்ம சிங்மிங் திட்டி இருப்பான்ல, அந்த செக்ட்ல இருந்து எவனோ ஒருத்தன் மெம்பர்ஸ் வந்து இவனை தட்டி விட்டு அந்த சரக்க கீழே கொட்டிடுவானுங்க. அப்படி தட்டி விட்டோன்னே அவனுங்க பாத்துட்டு அவனுங்க இவன் கிட்ட ஓவரா பேசுவானுங்க. அதை பார்த்துட்டு நம்ம சிங்மிங் முறைச்சவன் அந்த காடை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லி கேட்பான். உடனே அந்த சதர்ன் எட்ஜை சேர்ந்தவனுங்கெல்லாம், என்ன ஒரு பெரிய செக்டரோட மெம்பரா இருந்தா உனக்கு பேசிக்கான மேனர்ஸ் கூட கிடையாதா, இப்படி எங்களோட இடத்துலயே வந்துட்டு நீ எங்களுக்கு முன்னாடியே தட்டி விட்டுட்டு சாரி கூட கேட்காம எங்களையே எடுத்து தர சொல்றியா, நாங்க இவ்வளவு பெரிய செக்டா இருக்கோம்ல, இந்த சதர்ன் எட்ஜ் செக்டே உனக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. உடனே நம்மால என்ன தெரியுமா பண்ணுவான், அந்த காடை தன்னோட காலால தட்டி மேல தூக்கி போட்டுருவான். அது மேல பறந்து கீழே வரதுக்குள்ள 3 பேரையும் ஒரு பஞ்சு, 3 பேரும் அங்கேயே விழுந்துருவானுங்க. அது ஒரு அடி கிடையாது, எக்கச்சக்க அடி விழுகுவானுங்க மேல. அடிச்சுட்டு நேரா அவனே வந்து பாட்டில புடிச்சிருவான். சோப்பா செம கெத்தான மொமெண்டா தான் இருக்கும். இந்த மவுண்ட் வா செக்டும் இந்த சதர்ன் எட்ஜ் செக்டும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்திருக்கானுங்க. சோ இவனுங்க 2 பேருமே ஓரளவு சிமிலரான செக்ட் தான். சோ அந்த காரணத்தினால யார் பெரிய ஆளுன்னு எப்பயுமே சண்டை இருந்துகிட்டே இருக்கு. அது இப்ப இல்ல, நம்ம சிங்மிங் முடிக்கிற முன்னாடியில இருந்து அதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த சண்டை இருந்துகிட்டே இருக்கு. சோ ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இந்த சண்டை எப்பயுமே இருக்கிறது தான். இந்த காரணத்தினாலேயே இவனுங்க எப்பப்பெல்லாம் நேர்ல மீட் பண்றானுங்களோ அப்பப்பெல்லாம் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இதனாலேதான் இந்த ஜியான் சிட்டில தான் இந்த சதர்ன் எட்ஜ் செக்ட் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜியான் சிட்டிக்கு பெருசா மவுண்ட் வா செக்ட்ல இருந்து யாருமே வரமாட்டாங்க, ஏன் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோ தான் நடமாடும் பிரச்சனையாச்சே. பிரச்சனை என்னடா, நானே பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து எவனையாவது பார்க்க வேண்டியது, அவனை போட்டு வெளுக்க வேண்டியது, திரும்பி அவன் போய் இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வருவான், அவனுங்களையும் போட்டு வெளுக்க வேண்டியது, திரும்பி அவன் போய் இன்னும் ஆளுங்களை கூட்டிட்டு வருவான், அவனுங்களையும் போட்டு வெளுக்க வேண்டியதுன்னு இந்த மாதிரி வெளுத்து ஒரு கூட்டத்தையே கூச்சு வச்சிருப்பான். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஜியான் சிட்டிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள வருவா. அதுவும் வரும்போதே இப்பெல்லாம் யாரும் என்கிட்ட பிரச்சனை பண்ண போறா, அப்ப வந்து நான் அப்படி இருந்தேன் அதனால பிரச்சனை பண்ணாங்க, இந்த சிங்மிங்க யாரும் பார்த்து பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம தைரியமா உள்ள போவோம்னு உள்ள போறான். அடுத்து நம்மளுக்கு அந்த எல்டர் ஹுவாங்கையும் அங்க அந்த எங்கர் ஹுவாங்கையும் தான் கட்டுறாங்க. சோ இந்த எங்கர் ஹுவாங் திரும்பியும் ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த டாக்டர் வந்து டாங் ஃபேமிலியை சேர்ந்தவர். இந்த டாங் ஃபேமிலி அப்படின்றது என்னன்னா, இவனுங்க எல்லாருமே பாய்சன்ஸை பேஸ் பண்ணி அட்டாக் பண்றவனுங்க.
சோ பாய்சன்ஸை வந்து ரிசர்ச் பண்றவனுங்க. சோ இவனுங்களை கூட்டிட்டு வந்து மேபி அவங்க அப்பாவுக்கு ஏதாவது பாய்சனிங் தான் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக தான் அந்த எங்கர் ஹுவாங் கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஆனா இந்த டேங் ஃபேமிலில இருந்து வந்த டாக்டர் சொல்லிடுவாரு, இது கண்டிப்பா பாய்சன் கிடையவே கிடையாது. இது பாய்சனா இருந்தா கண்டிப்பா எங்க ஃபேமிலி கிட்ட மருந்து இருக்கும். ஆனா இது பாய்சனுக்கு சிமிலரா இருக்கு. இது பாய்சன் கிடையாது. இதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு. சோ அவர்னாலே ஒன்னும் பண்ண முடியாது அதுக்கு மேல. இப்ப அவங்க அப்பாவோட கண்டிஷனை எப்படிதான் குணப்படுத்துறது? நாளுக்கு நாள் அவங்க அப்பாவோட கண்டிஷன் மோசமாயிட்டே இருக்கு. இது என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம எங்கர் ஹுவாங்கும் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப இவங்களோட ரூமுக்கு அந்த சதர்ன் எட்ஜ் செக்ட் இருக்கார்ல, அதுல இருந்து ஒரு எல்டர் ஒருத்தர் வருவாரு. சோ இந்த எல்டர் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இனிமேலும் இந்த எல்டர் ஹுவாங்க வேற எதுனாலையும் காப்பாத்த முடியாது. நீங்க அந்த தாவோயிஸ்டோட ரிச்சுவலுக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. சோ இந்த சதர்ன் எட்ஜ் செக்ட் கிட்ட ஏதோ ஒரு ரிச்சுவல் இருக்கா. அந்த ரிச்சுவலை பண்ணா எல்டர் ஹுவாங்க காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க ரொம்ப நாளா சொல்றானுங்களா. ஆனா எங்கர் ஹுவாங்க அதுக்கு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னா, இன்னும் அவர் நிறைய இடத்துக்கு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரா. சோ அந்த லெட்டருக்கெல்லாம் பதில் வந்துடட்டும், வந்ததுக்கு அப்புறம் இந்த ரிச்சுவலுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த எங்கர் ஹுவாங்குக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அது என்னன்னா, இந்த சதர்ன் எட்ஜ் செக்ட் இருக்கானுங்கல்ல, இவனுங்க ரிச்சுவல் பண்ணி இவங்க அப்பாவை காப்பாத்த போறானுங்கன்னா அப்ப பண்ணதுக்கு அப்புறம் தான் காசு கேட்கணும். ஆனா இவனுங்க ஃபர்ஸ்டே காசு கேட்கறானுங்களா. எவ்வளவு காசுனாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. ஆனா இவனுங்க காசு ஆரம்பத்திலே கேட்கறதுனால வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் இவனுங்க வந்திருக்கானுங்க. அது தெரிஞ்சுக்கிற வரைக்கும் என்னால காசு கொடுக்க முடியாது. சோ என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் இவர் இத்தனை நாளா இதை தள்ளி வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த எல்டர் இருக்கால, அந்த சதர்ன் எட்ஜ், அவன் வந்துட்டு ரொம்ப ஓவரா பேசுவா. எங்களை தவிர உங்க அப்பாவை காப்பாத்துறதுக்குலாம் யாரும் வரமாட்டாங்க, எங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும். நீங்க இதுக்கு ஒத்துக்காம தேவையில்லாம நேரத்தை வேஸ்ட் பண்றீங்க, அதுவும் எங்களோட நேரத்தை அப்படின்பா. ஆனா எங்கர் ஹுவாங்கால அதை எதிர்த்து ஒண்ணு கூட கேட்க முடியாது. ஏன்னா கடைசியில அதுதான் வழினா அதை தான் செஞ்சாகணும். அப்படி இருக்கிறப்ப இப்பயே எதிர்த்து பேசிட்டா அப்புறம் ஏதாவது பிரச்சனை வரும்னு அமைதியாவே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம எங்கர் ஹுவாங்கோட எவனோ ஒரு அசிஸ்டன்ட் வருவா. வந்துட்டு உங்களை பாக்குறதுக்காக மவுண்ட் வா செக்ட்ல இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. மவுண்ட் வா செக்டா? மவுண்ட் வா செக்டுக்கு நான் கடைசியா தானே லெட்டர் அனுப்பிச்சேன், அவனுங்க இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கர் ஹுவாங் யோசிச்சுட்டு சரி அவங்கள பாக்குறதுக்காக போறேன்னு சொல்லுவாரு. அப்ப இந்த சதர்ன் எட்ஜ் செக்டோட எல்டர் இருக்கால, அவன் உடனே என்னது மவுண்ட் வா செக்டா, அவனுங்கெல்லாம் இன்னும் இருக்கானுங்களா, அவனுங்கெல்லாம் நம்பாதீங்க, அவனுங்க உங்ககிட்ட இருந்து காசு திருடுறதுக்காக தான் வருவானுங்க, அவனுங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க, அவனுங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஓவரா பேசுவான். உடனே எங்கர் ஹுவாங்க சொல்லிடுவாரு, நான் அனுப்பிச்ச லெட்டரை மதிச்சு அவங்க இங்க வந்திருக்காங்க, அதுவும் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்தவங்கள அட்லீஸ்ட் வரவேற்க கூட செய்யாம நான் அனுப்பிச்சு விடுவேன்னு நினைச்சிருங்களா, நான் கண்டிப்பா போய் உங்களை பார்க்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவாரு. சரி போயிட்டு கதவை திறப்பாங்களா, கதவை திறந்துட்டு இவரும் வந்து தலையை குடிஞ்சு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருப்பாரு. என்ன காலு குட்டையா இருக்கு அப்படின்னு சொல்லி மேல எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆளே குட்டையா இருக்கா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியா பாப்பாரு. அப்ப நம்ம சிங்மிங்க பாத்து கேட்பாரு, நீ தனியாவா வந்திருக்க, உன் கூட வேற யாரும் வரலையா அப்படின்னு. நான் தனியா தான் வந்திருக்கேன், உங்க அப்பாவுக்கு ஏதோ நோயின்னு சொன்னீங்கல்ல, அதை குணப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க நான் குணப்படுத்திடுவேன், அதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ ஒரு ரிவார்டுன்னு சொன்னீங்கல்ல, அதை மட்டும் காட்டுறீங்களா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அவரும் நீ உண்மையிலே தனியா தான் வந்திருக்கியா அப்படின்னு இன்னும் அதிர்ச்சியா கேட்பாரு. ஆமா நான் தனியா தான் வந்திருக்கேன், நான் உங்க அப்பாவோட டிசீஸை குணப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி தைரியமா பதில் சொல்லுவா. அவரு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த சதர்ன் எட்ஜோட எல்டர் வெளில வருவா. அவன் வெளில வந்து நம்ம சிங்மிங்க பாத்துட்டு, பாத்தீங்களா இந்த மவுண்ட் வா செக்ட் எப்பயுமே இப்படிதான், இவனுங்களால எதையும் உருப்படியா பண்ண முடியாது, அதனால இப்ப கடைசியில இந்த மாதிரி ஒரு சின்ன பையனை அனுப்பிச்சு உங்களை கலாய்க்க வேற செய்யறானுங்க, இவனுங்கெல்லாம் நம்பாதீங்க, இவனுங்கெல்லாம் துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உடனே நம்ம சிங்மிங்கும் தான் ஒரு சின்ன பையன்றதுனால நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவானா, சோ நான் உங்களை லேட்டா கிரீட் பண்றதுக்கு சாரி, என்னோட பேரு சிங்மிங், நான் மவுண்ட் வா செக்டை சேர்ந்த ஒரு 3rd ரேங்க் டிசிபிள், நான் உங்க அப்பாவோட அந்த டிசீஸை குணப்படுத்துறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன், நீங்க சொல்லியிருந்த அந்த சிம்டம்ஸ் இருக்குல்ல அதை வச்சு இது என்ன டிசீஸ் அப்படின்றது எனக்கு தெரியும், சோ அதை பத்தி பேசலான்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அந்த எங்கர் ஹுவாங்குக்கு உண்மையிலே அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா அவரு எவ்வளவோ டாக்டர்ஸ கூட்டிட்டு வந்துட்டாரு, ஆனா எந்த ஒரு டாக்டராலையுமே இவங்க அப்பாவுக்கு வந்திருக்க இந்த டிசீஸ் என்னன்னு கூட சொல்ல முடியல. ஆனா அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன பையன் அது தனக்கு என்னன்னு தெரியும்னு சொல்றான். இதை கேட்ட உடனே உண்மையிலே இந்த பையனை நம்பலாமோன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அப்ப இந்த சதர்ன் எட்ஜோட எல்டரு, நீங்க இவனெல்லாம் நம்பாதீங்க, இவன் உங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றா, இவனெல்லாம் இப்பவே துரத்தி விட்டுருங்கன்னு சொன்ன உடனே நீ ஆரம்பத்துல இருந்து எவனை பொடியன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம சிங்மிங் கேப்பா. யாரு நீ என்னையா பார்த்து கேட்கற அப்படின்னு எல்டர் கேட்ட உடனே, நீ தானே இங்க இருக்க, அப்புறம் என்னமோ ஆரம்பத்துல இருந்து நீ பொடியன்ற யார் நீ அப்படின்னு சொல்லி கேப்பாரா. ஒரு சதர்ன் எட்ஜ் செக்டோட எல்டர் நிக்கிற, என்னையே உனக்கு தெரியலையா, மரியாதை இல்லாம பேசுறியா அப்படின்னு சொல்லி அந்த எல்டரும் கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஓஹோ நீ சதர்ன் எட்ஜ் செக்ட சேர்ந்தவனா, நான் கூட நீ ஏதோ டாக்டர்னு நினைச்சேன், ஆமா இப்ப இவ்ளோ ஓவரா பேசுறியே, அப்ப அந்த எல்டர் ஹுவாங்க குணப்படுத்துறதுக்கு உன்கிட்ட ஏதாவது வழி இருக்கணும் தானே,
என்ன வழி சொல்லு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் கேப்பா. உடனே அந்த எல்டரும் சொல்லுவாரு, அது என்னன்னா இந்த தாவோயிஸ்ட் ரிச்சுவல்னு ஒண்ணு இருக்கா, இத பண்ணோம்னா கண்டிப்பா எல்லர் வாங்க குணப்படுத்திடலாம். இத பத்தி அவன் சொல்லுவான். சொன்ன உடனே கரெக்ட் தான், அதையும் பண்ணலாம் தான். அப்படின்னா உடாங் செக்டோ குன்லூன் செக்டோ தான் இங்க வந்திருக்கணும். எதுக்கு சதர்ன் எட்ஜ் செக்ட் இங்க வந்துச்சு? எல்லாருக்குமே தெரியும், உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா சதர்ன் எட்ஜ் செக்டும் நம்ம மவுண்ட்வா செக்டும் கண்டிப்பா அந்த ரிச்சுவலை பண்ணவே முடியாது. அதுல அவனுங்களா அவ்வளவு பண்றவனுங்க கிடையாது. உண்மையா பண்ணணும்னா உடாங் செக்ட் தான் வந்திருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டுட்டு அதுக்கு மேல என்ன பேசுறதுன்னு தெரியாம உடனே அந்த எல்டரு நம்ம எங்க வாங்க கிட்ட நம்ம இப்பயே உள்ள போயிடலாம், இதுக்கு மேல இந்த பொடியன் பேச்செல்லாம் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுவான். ஆனா எங்கர் வாங்குக்கு அப்போ ஒரு நம்பிக்கை வந்துடும், எந்த ஒரு கெஸ்டா இருந்தாலும் நான் கண்டிப்பா உள்ள கூப்பிடுவேன். அப்படி வெளில துரத்துறது எங்க யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டோட பண்பு கிடையாது. சோ நான் கண்டிப்பா உள்ள கூப்பிட்டே தீருவேன்னு நம்ம சிங்மிங் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் நம்ம சிங்மிங் கிட்ட என்ன கேட்பாருன்னா, என் அப்பாவோட கண்டிஷன்ஸ் பத்தி உனக்கு ஏதோ தெரியும் சொன்னீல, அதை பத்தி நான் இன்னும் கொஞ்சம் கேட்கலாமா, டீடைல் சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே நம்ம சிங்மிங்கும் உங்க அப்பா நிறைய டிராவல் பண்ணுவாரு ஆமா தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமான்னொன்னே அப்ப உங்க அப்பா இந்த டிசீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவரு குவீலியான் மவுண்டெயின்ஸ்க்கு போயிட்டு வந்திருப்பாரு கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்பா. அவனும் அதிர்ச்சியா பாத்துட்டு இல்ல தப்பு அப்படின்றான். அப்படின்னா உங்க அப்பா டிராவல் பண்ணும்போது யாராவது வந்து அவங்கள ஏதாவது அடிச்சிட்டாங்களா? அதுவும் கிடையாது. அப்ப உங்க அப்பாவை அம்புஷ் ஏதாவது பண்ணாங்களா? அதுவும் கிடையாதுன்றான். என்ன இப்படிதானே இருக்கணும், எப்படி இது தப்பா போச்சு அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. பார்த்தா அவன் சொன்னது எல்லாமே தப்பு தப்புன்னு சொல்லிடுவானுங்க. சோ நம்ம சிங்மிங் இப்ப சொன்னதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்ச உடனே அந்த எங்கர் வாங்கு இதுக்கு மேலேயே என்னால என்னோட நேரத்தை வேஸ்ட் பண்ண முடியாது, எங்க அப்பாவோட கண்டிஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். சோ நீங்க சும்மாதான் இங்க வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இங்கே திரும்பி போயிருங்க. நான் உங்க செக்டர் லீடருக்கு என்னோட திருப்பி மரியாதைக்காக திருப்பி நான் லெட்டர் அனுப்பிச்சிடுறேன், சோ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ண போவா. அப்படி க்ளோஸ் பண்ண போகும்போது அந்த கேட்டை தடுத்து நிறுத்தி உங்க அப்பாவோட உடம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டா இருக்கும், நீங்க ஏதாவது இடத்த தொட்டீங்கன்னா அந்த ஒரு இடம் மட்டும் ஒயிட்டா இருக்கும், ஆனா திருப்பி அது ரெட்டா மாறிடும். அதே மாதிரி உங்க அப்பா படுத்த படுக்கையா மாறுறதுக்கு முன்னாடி உங்க அப்பா ஏதோ ஒரு ஐஸ் குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி அப்படியே குளிர்ல நடுங்கி இருப்பாரு அப்படிதானே? அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் டாட்ஸ் அவரோட நெத்தியில கிடையாது, அவரோட கண்ணு கிட்ட மட்டும் இல்லாம அவரோட கழுத்துக்கு கீழேயும் இருந்திருக்கும் அப்படிதானே அப்படின்னு சொல்லி கேட்பா. இந்த சிம்டம்ஸ் எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த எங்கர் ஹாங்குக்கு ஒரு அதிர்ச்சி வந்து எப்படி இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நான் திரும்பி சொல்லட்டுமா அப்படின்னோடனே நீ தயவு செஞ்சு உள்ளவா அப்படின்னு சொல்லி நம்ம சிங்மிங்க உள்ள கூப்பிடுவாரு. அப்ப இந்த சதர்ன் எட்ஜோட எல்டரு இவன் வெறும் காமன் சிம்டம்ஸா சொல்றான், இதை நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க, இவனை நம்பாதீங்க அப்படின்னோடனே நீங்க அப்படி காமன் சிம்டம்ஸ் தான் நினைச்சீங்கன்னா ஏன் எங்க அப்பாவை இன்னும் குணப்படுத்தாம இருக்கீங்க? எங்க அப்பாவை நீங்க இனியாரம் குணப்படுத்தி இருக்கலாமே. இதுக்கு மேலேயும் எங்க அப்பாவோட ட்ரீட்மெண்ட்ல நீங்க எந்த விதமான தடையும் போடக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா சதர்ன் எட்ஜ் செக்டுக்கு எதிரா நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க கூட்டிட்டு அந்த எங்கர் ஹாங் உள்ள கூட்டிட்டு போவாரு. நேரா போயிட்டு இவங்க எல்டர் ஹாங்க தான் பாப்பாங்க. அந்த அங்க படுத்த படுக்கையா இருக்க எல்டர் ஹாங்கோட கையை எடுத்து அதை தொட்டு பாப்பா. அப்பவே இது டீமன் ஃபிளார் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா ஏதோ ஒரு லோ லெவல் டீமனிக் ஆர்ட் தான், ரொம்ப ரொம்ப ஹை லெவலா இருந்துருந்துச்சுன்னா இவரு ஒரு வருஷம் தாங்கி இருக்கவே மாட்டாரு, இந்நேரத்துக்கு போய் சேர்ந்திருப்பாரு அப்படின்னு நம்ம சிங்மிங் யோசிப்பா. அப்ப இதை யார் பண்ணிருப்பா அப்படின்றதையும் அவன் யோசிச்சுக்கிட்டே இருப்பா. சரின்னு சொல்லிட்டு அவரோட கண்டிஷனை கொஞ்சம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தன்னோட கீய உள்ள அனுப்புவா. அப்படி உள்ள அனுப்புறது மூலமா அவரோட அந்த மூஞ்சி இருக்குல்ல அது ரொம்ப ரெட்டா இருக்கும்ல, அது அப்படியே லைட்டா ஒயிட்டா மாற ஆரம்பிக்கும். அது லைட்டா ஒயிட்டா மாறின உடனே ஓரளவு பரவாயில்லாம அவர் மாறிடுவாரு. இப்பதான் அந்த எங்கர் ஹாங்குக்கே கொஞ்சம் நம்பிக்கை வரும், அவங்க அப்பாவை ஸ்லைட்டா குணப்படுத்திட்டான்னு. சோ எங்க அப்பாவை ஃபுல்லா குணப்படுத்தணும்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த எங்கர் ஹாங்கு கேப்பா. உடனே நம்ம சிங்மிங் என்ன சொல்லுவானா, அதெல்லாம் ஈஸி தான், ஒரு சில ப்ரிப்பரேஷன் மட்டும் இருந்தா போதும், முதல்ல எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேப்பா. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சும்மா கிடையாது, ஒரு 4-5 சட்டி ஃபுல்லா வச்சு எல்லாத்தையும் நல்லா காலி பண்ணி மொக்கிட்டு அவரை குணப்படுத்தணும்னா நானும் நல்லா சாப்பிடணும்ல, நான் நல்லா சாப்பிட்டாதான் அவரையும் குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி வாய்க்குள்ளே வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பான். உங்க அப்பாவை குணப்படுத்துறதெல்லாம் அடுத்த விஷயம் தான், அதுக்கு முன்னாடி உங்க அப்பா ஏன் இந்த டிசீஸை வாங்கிக்கிட்டாரு அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவான். அதை எப்படி தெரிஞ்சுக்க போறேன்னு கேட்கும் போது சிம்பிள் தான், உங்க அப்பாவை வெளியில இருந்து யாரும் அட்டாக் பண்ணலன்னா கண்டிப்பா அவர் கூட இருக்கிற யாராவது அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவர் கோவப்படுவாரு, ஏன்னா இந்த கில்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அவரோட ஃபேமிலி மாதிரியா, சோ யாரும் எங்க அப்பாவை கிட்ட அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லுவாரு. இருந்தாலும் அவருக்கே தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்பாவை வெளில இருந்து யாரும் பண்ணலன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிறவங்க யாரோ தான் பண்ணிருக்காங்கன்னு. ஆனா அவர் ஜஸ்ட் சந்தேகப்படாம இருப்பாரு. சோ நம்ம சிங்மிங்க்கும் இது தெரியும், அவங்க அப்பாவை அட்டாக் பண்ணது ஒரு லோ லெவல் டீமானிக் ஆர்ட் தான். சோ இந்த லோ லெவல் டீமானிக் ஆர்ட்டை பண்றவங்க அவ்வளவு ஈஸியா அவங்க அப்பாவை வந்து சரி இது பண்ணிருக்க முடியாது. சோ அதனால ரொம்ப நாளைக்கு அதை அவங்க பண்ணிருக்கணும். அப்படின்னா அவங்க அப்பா கூடவே இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் இதை பண்ணிருக்கணும். ரொம்ப நாளைக்கு பண்ணது மூலமா தான் அவங்க அப்பா இவ்வளவு தூரம் சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு
அவரு இத்தனை நாளா படுத்த படுக்கையா இருந்திருக்காரு. சோ இந்த பிரச்சனையை தடுக்கணும்னா அதுக்கு அந்த பண்ணவனையும் சேர்த்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப இதே நேரத்துல அந்த சதர்ன் எட்ஜோட எல்டர் இருக்கான்ல, அந்த எல்டர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது சாப்ஸ்டிக்ஸ் எல்லாம் உடைச்சுக்கிட்டு இருப்பா. அது ஏன்னா மவுண்ட் வாசெக்ட்ல இருந்து ஒருத்தன் வந்தான்றதே அவனால தாங்கிக்க முடியல. அதுவும் வந்தவனோட பேரு பிளம் பிளாசம் ஸ்வாட் செயின்டோட பேரு மாதிரியே இருக்கு அப்படின்னு நினைச்சு அதை நினைச்சு இன்னும் கோவப்படுவான். டே வந்தது 2 பேரும் ஒண்ணுதாண்டா அப்படின்னு நம்ம சொன்னா கேட்க முடியாது, ஏன்னா கதையில அப்படிதான் இருக்கு. அப்ப இந்த எல்டர் பக்கத்துல இன்னொருத்தன் உட்கார்ந்து இருப்பான். அவன் சதர்ன் எட்ஜ சேர்ந்த ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள். இவன் என்ன சொல்லுவானா, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க, அந்த சின்ன பையனால எதுவுமே பண்ண முடியாது, அவனை பார்த்து ஏன் பயப்படணும் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா அந்த பையனாலதான் அவரோட கண்டிஷன் இப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே இவனுங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதி ஆயிருவானுங்க. நம்ம சீங்விங்கால அவரோட கண்டிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சோ எதுவும் இவனுங்களால எதிர்த்து டைரக்டா பண்ண முடியாது. உடனே அந்த லீ ஒரு ஐடியா சொல்லுவான். உங்களாலதான் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்க ஒரு எல்டர், நீங்க போய் ஒரு சின்ன பையன் மேல கைய வச்சீங்கன்னா எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க. ஆனா நான் ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் தானே, நான் போய் அவன் மேல கைய வச்சா என்னை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதுவும் இல்லாம மவுண்ட் வாசெக்டுக்கும் சதர்ன் எட்ஜ் செக்டோட அந்த கான்ஃபரன்ஸ் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது இல்ல, அது வரப்ப இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நாங்க சும்மா சண்டை போட்டோம்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிச்சிடலாம். அப்படியே ஏதாவது நடந்தா கூட அந்த பனிஷ்மெண்ட்டை நீங்க தான் கொடுக்க போறீங்க. அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி கேட்பான். சோ அதனால இவனுங்களும் இங்க இருந்து போயிருவானுங்க, அந்த பையனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு, அதாவது நம்ம சீங்விங்க ஏதாவது பண்ணணும்னு. அப்ப அந்த லீ கூட இன்னொரு ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் நடந்து போயிட்டு இருப்பான். சோ அவன் கேட்பான், நீங்க என்ன பண்ண போறீங்க அவனை அப்படின்னு. உடனே நம்ம லீ சொல்லுவான், அவனை நான் ஒன்னும் பண்ண போறது இல்ல, அவன் கிட்ட போய் பேசி ஜஸ்ட் அவனை இங்க இருந்து கிளம்ப சொல்ல போறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் நம்ம சீங்விங்க பாக்குறதுக்காக போயிட்டு இருப்பானுங்க. சோ போற வழியில நம்ம சீங்விங்க இவங்க முன்னாடி வருவான். அவன் வந்த உடனே அவன் கிட்ட போய் ஒரு வணக்கத்தை சொல்லி, நான் தான் லீ, நான் ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள், சதர்ன் எட்ஜ் செக்டர் சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. உடனே நம்ம ஹீரோ இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்ல நான் உங்ககிட்ட ஜஸ்ட் பேசலாம் தான் வந்தேன், நம்ம வேணா ஒரு சின்ன ஸ்பாரிங் வச்சுக்கலாமே, நீயும் நானும் நம்மளோட ஸ்வாட் டெக்னிக்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த கான்ஃபரன்ஸுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணி பார்த்தா கொஞ்சம் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணு இருக்கா, அப்படிலாம் நான் எதுவும் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீங்விங் சொல்லுவான். அவன் செக்ட்லயே இப்பதான் சேர்ந்தா, சோ அதனாலதான் நம்ம சீங்விங்க்கு இதை பத்தி எல்லாம் தெரியல. அதுவும் இல்லாம அவன் உயிரோட இருந்தப்ப இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, சோ அதனால அவனுக்கு சுத்தமா தெரியல. அப்ப இந்த லீ இருப்பான்ல, அவன் மனசுல நினைச்சுக்கிருவான், ஓஹோ உனக்கு இந்த கான்ஃபரன்ஸ பத்தி தெரியலையா, அதனாலதான் இவ்ளோ தைரியமா நீ பேசுற அப்படின்னு. அவன் தெரிஞ்சிருந்தா கூட தைரியமா தான் நம்ம சீங்விங் பேசியிருப்பான், ஏன்னா அவன் எதிர்த்து நிக்கிறது யாரு அப்படின்றது இந்த லீக்கு இன்னும் தெரியல. அப்ப இந்த லீ நம்ம ஸ்பாரிங்க ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பானா. உடனே நம்மால வாய ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு, அப்ப நீ சண்டை போட வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பான். இல்ல சண்டைன்னு கிடையாது, நம்ம ஜஸ்ட் ஸ்பாரிங் தான் பண்ண போறோம்னா. ஆமா ஸ்பாரிங், ஏன்டா சண்டை தானே போட போற, எனக்கு எப்பயுமே சண்டை எல்லாம் வெல்கம் தான், சோ நீ யாரு வேணாலும் என்கிட்ட ஃபைட் பண்ண வரலாம், ஆனா சண்டை போட வந்ததுக்கு அப்புறம் அதை ரெக்ரெட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டையா ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவனோட பேர் என்னன்னு கேட்ட உடனே நம்மால சீங்மிங்னு சொல்லிடுவான். சோ சொன்னதுக்கு அப்புறம், சீங்மிங் நான் உனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி உலகத்தோட அஃபேர்ஸ்ல எல்லாம் கலந்துக்காத, அது இந்த சின்ன வயசுல உனக்கு நல்லது கிடையாது, சோ நீ இப்பவே மவுண்ட் வாசெக்டுக்கு திரும்பி போறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு அட்வைஸ் கொடுப்பான். அதை கேட்ட உடனே, நீ சண்டை போட வரலையா, இப்படி பேசிதான் சண்டை போடலான்னு வந்திருக்கியா, நீ காது வலிக்குது நீ பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம சண்டையே போட்டு போயிடலாம் அப்படின்னு இன்னும் எரிச்சல் ஆயிருவா அந்த லீ இன்னும் எரிச்சல் ஆயிட்டு இவனை அடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா சண்டை ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம சீங்மிங் வெயிட்டிஸ் ஒரு நிமிஷம், ஏம்பா பின்னாடி நிக்கிறவனே நீதான், நீ உன்னோட ஸ்வாட மட்டும் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீக்கு பின்னாடி நிக்கிற ஒருத்தவன்ட்ட இருந்து ஸ்வாட கேட்பா. நீ உன்னோட ஸ்வாட கூட எடுத்துட்டு வரலையான்னு இந்த லீ கேட்கும் போது, எவனாவது ஒரு லூசு பையன் வந்து என்கிட்ட சண்டை போடுவான்னு எனக்கு என்ன தெரியவா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு, இல்ல என்கிட்ட இல்ல, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நீங்க ஒரு ஸ்வாட மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. சரின்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஸ்வாட கொடுத்துருவான். அதை வாங்கிட்டு நம்மால அப்படியே வச்சிருப்பா, அதை அன்ஷீட் பண்ண மாட்டான், அதாவது வெளில ஸ்வாட் எடுக்க மாட்டான், அந்த ஸ்கப்பர்டோடய வச்சிருப்பா. நீ ஏன் இதை எடுக்க மாட்டேன் அப்படின்னு கேட்ட உடனே, நான் என்ன உன்னை கொல்லவா போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா சண்டை தானே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவா. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணுன்னு வேற சொல்லிடுவான். அவன் பேச இந்த லீக்கு கோவம் ஏறிக்கிட்டே இருக்கும், ஒரு இரிட்டேஷனோட அவன் சண்டைய ஆரம்பிப்பான். சோ அந்த சண்டை ஆரம்பிச்சு நம்ம சீங்மிங் அவன் ஃபர்ஸ்ட் அடிப்பான்ல, அவன் அடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம சீங்மிங் எல்லா அட்டாக்கையுமே வந்து தடுக்க ஆரம்பிச்சிருவான். சோ எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டே இருப்பான். ஆனா பிளாக் பண்ண நம்ம சீங்மிங்குக்கு ஏதோ ஒரு விஷயம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். இது என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த இன்னொரு ஒரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் இருந்தால, அவன் மனசுக்குள்ளேயே இந்த ஃபைட்டுக்கு ஒரு கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த லீ வந்துட்டு இந்த ஃபைட்டுல சும்மா வந்து விளையாண்டுகிட்டு இருக்கானா, அவன் அந்த சீங்மிங்குக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறானா, சோ அந்த காரணத்தினாலதான் லைட்டா அடிச்சுக்கிட்டு இருக்கானா,
அந்த அடி எல்லாத்தையும் இந்த சிங்மிங் தடுத்துக்கிட்டு இருக்கானா. சோ ஜஸ்ட் போனா போது அப்படின்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் அடிக்கிறானா. அவன் போக போக என்ன நேரத்துல வேணாலும் அந்த ஃபைட்டை முடிச்சிருவானா. சோ அதனால இப்போதைக்கு எங்க அண்ணன் தான் இதை ஜெயிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தைரியமா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அந்த லீயோட மனசுல என்ன தெரியுமா ஓடும், அவன் பண்ண ஃபர்ஸ்ட் அட்டாக்ல இருந்து நம்ம சிங்மிங் எல்லா அட்டாக்கையுமே பிளாக் பண்றான். அதுவும் எப்படி தெரியுமா, அவன் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அட்டாக் எங்க வரப்போகுதுன்றத தெரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுவும் இவ்ளோ ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்றான் அப்படின்றதே அவனால ஏத்துக்கவே முடியாது. நான் தான் ஒரு ஜீனியஸ்னு என்னோட செக்டர்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்னோட டேலண்ட் இருக்கிற ஒரு ஜீனியஸையே அவன் ஈஸியா பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருவான். சோ அவனோட அடுத்த அட்டாக் எந்த ஒரு அட்டாக் பண்ணாலுமே அதை ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். சோ இப்படி டிஃப்ளெக்ட் பண்ண ஒரு கட்டத்துக்கு மேல கோவப்படுறவன் அவனோட இன்னர் கீயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இதுக்கு மேலே தன்னால பொறுத்துக்க முடியாது, இந்த ஃபைட்டை இப்பவே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவனோட இன்னர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி 36 மூவ்மெண்ட் வேர்ல்டு டெக்னிக் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம சிங்மிங்கோட பக்கத்துல வந்துருவான். அப்படி பக்கத்துல வரும்போது அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் அங்க இருந்து கத்துவா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு நிறுத்துங்க, அவன் ஒரு சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கத்துன உடனே டக்குன்னு தான் என்ன பண்றோன்றது அந்த லீக்கு புரிஞ்சிடும். ஐயோ, ஒரு சின்ன பையனை இவ்வளவு பெரிய டெக்னிக் வச்சு அடிக்க போறோமேன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அப்படியே நின்றுவான். அவன் ஸ்வாட் கிட்ட வந்த உடனே, அதாவது சிங்மிங் கிட்ட வந்த உடனே நின்றுவான். அவன் நின்னுட்டு அப்பாடியோ ஒரு வழியா நின்னுட்டோண்டா நினைக்கும் போது நம்ம சிங்மிங்க அப்படியே ஒரு 10 அடி தள்ளி போய் பறந்து போய் செவுத்துல மோதிடுவான். மோதுனது மட்டும் இல்லாம ரத்தமா வாந்தி எடுத்து நம்ம சிங்மிங் கீழே விழுந்துருவான். என்னாச்சு இவனுக்கு, நான் அடிச்ச அடியிலேயே இவன் இவ்வளவு தூரம் போய் விழுந்துட்டா அப்படின்னு இந்த லீ யோசிச்சுக்கிட்டே இருப்பான். சோ இப்ப என்ன நடக்கும்னா, நம்ம சிங்மிங் போய் விழுந்த உடனே அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் இருக்கான்ல, அவன் வேகமா ஓடி போய், நீங்க என்னென்ன பண்ணீங்க, இப்படி பண்ணிவிட்டீங்களே, அவன் ஒரு சின்ன பையன், அவனை ஏன் அடிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனை தூக்குறதுக்காக போவான். ஆனா நம்ம லீ மனசுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு நல்லா தெரியும், நான் அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கீ எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வாங்கிட்டேன். சோ அவன் மேல எனக்கு பெருசா எந்த விதமான அடியுமே பட்டிருக்காது, அடிச்ச மாதிரியே எனக்கு தெரியவே இல்லை. அப்புறம் எப்படி அவன் போய் விழுந்தான்? நான் அவனை ஃபர்ஸ்ட் ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எல்லா அட்டாக்கையும் அவன் அசால்ட்டா டிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப நான் அடிக்கவே இல்லை, அவனை ஜஸ்ட் தொடதான் செஞ்சேன், தொடக்கூட செஞ்சிருக்க மாட்டேன். அவன் பக்கத்துலதான் போனேன், அதுக்கே அவன் 10 அடி தள்ளி போய் விழுந்துட்டான். அப்ப அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள் நம்ம சிங்மிங்க தூக்கிக்கிட்டு இருப்பான்ல, பார்த்தா சிங்மிங்க இப்படி திருப்பின உடனே நம்ம சிங்மிங்க ரத்தமா வாந்தி எடுக்க மாட்டான், நீர்வீழ்ச்சியே எடுப்பான். அப்படியே நீர்வீழ்ச்சி மாதிரி அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும் அவன் ரத்தம். இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் கிளாஸ் டிசிபிள் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ அப்படியே ஒயிட்டா மாற ஆரம்பிச்சிருவான். ஏன்னா நம்ம லீக்கு இப்ப தெரிஞ்சிடும், யாரு பார்த்தாலுமே நம்ம லீ தான் தப்பானவன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு சின்ன பையனை போய் இப்படி அடிச்சு அவனை இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு யாரு பார்த்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம லீக்கு தண்டனை உண்டு அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பின்னாடி பார்த்தா யாரு பார்த்தாலும்ன்றதுக்கு நேரா எங்கர்ஹுவாங்கே வந்துருவான். சோ எங்கர்ஹுவாங் இந்த எல்லா விஷயத்தையும் பாத்துருவான். பார்த்த உடனே அவன் ஒரு அதிர்ச்சியான ரியாக்ஷனை கொடுத்து நம்ம சிங்மிங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லிடுவான். சோ டாக்டர் இவனை பார்த்துட்டு இவனை உடனே குணப்படுத்தணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருவாரு. இந்த பக்கம் இப்ப லீ கிட்ட பேச வராரு. ஒரு பெரிய செக்டரோட மெம்பர்ஸா நீங்க இருக்கீங்க, ஆனா இப்படி எல்லாம் பண்ணுவீங்களா, இப்படிதான் உங்க சதன் செக்டர் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீய பார்த்து நம்ம எங்கர்ஹுவாங் கேட்பாரு. உடனே நம்ம லீ சொல்லுவான், நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, நான் அவ்வளவு ஃபோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலன்னே. நீங்க ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதெல்லாம் பிரச்சனை இல்ல, முதல்ல நீங்க எதுக்கு அவன் கூட சண்டைக்கு போனீங்க? எனக்கு இந்த ஜியாங்குல எப்படி இந்த டியூவல்ஸ் எல்லாம் நடக்கும்னு தெரியாது, ஆனா ஒரு ஸ்வாட வச்சு நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னாலே அப்ப நீங்க ஒரே ஸ்ட்ரென்த்ல இருக்கவங்க மட்டும்தான் சண்டை போடணும். ஆனா நீங்க சண்டை போட்டது உங்க வயசுல பாதி வயசு இருக்கிற ஒரு சின்ன பையன் கூட, அவன் கூட சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இதெல்லாம் நீங்க பெரிய பெரிய செக்ல இருந்துட்டு இததான் கத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்ப அந்த சதன் ஏஜோட எல்டர் இருக்கால, அவன் அங்க வந்துருவான். அவன் இங்க வந்துட்டு நான் இங்க சுத்தி இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு நம்ம லீ நிக்கிறதையும் பார்த்துட்டு இங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கர்ஹுவாங் கிட்ட சொல்ல வருவா. ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்ன்றது தெரியாம நடக்கிறது. எங்க அப்பாவை குணப்படுத்த வந்த ஒரு சின்ன பையனை உங்க செக்டரோட டிசிபிள்ஸ் கொலைப்பட பாத்துருக்காங்க. இது ஆக்சிடென்ட் கணக்குல எல்லாம் வராது, நீங்க தயவு செஞ்சு உங்க டிசிபிள்ஸ கூட்டிட்டு இப்பவே இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கர்ஹுவாங் சொல்லிடுவாரு. நம்ம எங்கர்ஹுவாங் நம்ம யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டோட ஆக்டிங் மாஸ்டரா சொல்லுவாரு. சோ அப்படி ஒண்ணு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இந்த எல்டரால எதுவுமே பேச முடியாது. அவனும் சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அவன் போறதுக்கு முன்னாடி லீய பார்த்து சொல்லுவான், நான் அந்த இன்னொரு செகண்ட் கிளாஸ் டிசிபிள மட்டும் தான் டெம்பிளுக்கு கூட்டிட்டு போறேன், நீ இங்கேயே இருந்து அந்த யங் மாஸ்டர் கிட்ட அவரோட மன்னிப்பை கேட்டுட்டு தான் நீ திரும்பி வரணும், இல்லைன்னா நீ திரும்பி வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செகண்ட் கிளாஸ் டிசிபிளான லீய அங்கேயே விட்டுட்டு வந்துருவான். சோ அவனும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம லீயும் இங்கேயே இருப்பான். இப்ப என்ன நடக்கும்னா, நம்ம சிங்மிங்க கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க வச்சிருப்பாங்க. சோ நம்ம சிங்மிங்க குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ரொம்ப நிறைய ரத்தத்தை வெளில எடுத்துட்டானா.
சோ அதனால அவன் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அவன் கண்ணு முழிக்கிறதுக்கே ஒரு 2-3 நாளாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லி இருப்பாராம். சோ சொன்னதுனால நம்ம எங்கர் ஹுவாங்கோ அதுக்குள்ளேயும் தங்களோட அப்பாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிருவான். இப்ப அந்த எங்கர் ஹுவாங்கோட இன்னொருத்தன் கூட நின்னுகிட்டு இருப்பான். அவன் கேட்பான், உண்மையிலே இந்த பையனால உங்க அப்பாவை குணப்படுத்த முடியுமா அப்படின்னு. ஆனா நம்ம எங்கர் ஹுவாங்க என்ன சொல்லுவாருன்னா, இவன் எங்க அப்பாவோட சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா சொன்னான், அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட கண்டிஷனையுமே ஓரளவு இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான். சோ இது எனக்கு அந்த கடவுளே கொடுத்த உதவி, இந்த உதவியை நான் கண்டிப்பா கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கர் ஹுவாங் ரொம்ப நம்பிக்கை வச்சிருப்பாரு நம்ம சியுங்மிங் மேல. உடனே இதெல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட் என்ன நடக்கும்னா, எல்லாரும் போய் தூங்குனதுக்கு அப்புறம் நம்ம சியுங்மிங்கோட ரூமுக்கு எவனோ ஒருத்தன் நல்லா போர்வையை பொத்திக்கிட்டு வருவான். வந்தவன், நீ என்னோட வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்க, சோ அதனாலதான் உன்னை கொல்ல போறேன், நீ என்னை தப்பா நினைச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவனோட 2 விரல்ல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு கீயை உருவாக்குவான். அப்படி வச்சுட்டு அது மூலமா நம்ம சியுங்மிங்கோட கழுத்துல குத்த போவான். பார்த்தா நம்ம என்கிரிடுக்கு எத்தனை நாள் எடுத்துச்சு அந்த ஒரு தடவை கழுத்தை விளக்குறதுக்கு. நம்ம சியுங்மிங் ஒரே அட்டம்ப்ட்ல அந்த கழுத்தை விளக்கிடுவான். டக்குன்னு அவனோட கையை பிடிச்சு நம்ம சியுங்மிங் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, மாட்டினியா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவன் மாட்டிக்கிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த போர்வை போத்தனவன் நம்ம சியுங்மிங்க திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம சியுங்மிங் எல்லா அட்டாக்ஸ்ல இருந்துமே ஈஸியா தப்பிச்சிருவான். ஒரு சில அட்டாக்ஸா அவனே டைரக்டா அடிச்சு திருப்பி தள்ள ஆரம்பிச்சிருவான். சோ இப்படி பண்ண ஆரம்பிச்சோடனே நம்ம சியுங்மிங் அவனை பார்த்து சொல்லுவான், நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கவே இல்ல, இங்க மாட்டினது நான் உன்கிட்ட கிடையாது, நீ தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு. நம்ம சியுங்மிங் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்ம எங்கர் ஹுவாங்கோ மத்தவங்களும் அந்த ரூமுக்கு வந்துருவாங்க. சோ இவங்க எல்லாரும் இங்க வந்து நம்ம சியுங்மிங் இத பிளான் பண்ணி கரெக்டா இவனை பிடிச்சிருக்கான். சோ மாட்டினவன் யாருன்னா, நம்ம எங்கர் ஹுவாங்கோட இதுக்கு முன்னாடி ரூமுக்கு வந்து நம்ம சியுங்மிங்க பாத்துட்டு போனான்ல அவன் தான். இவனோட பேரு ஜெனரல் புன். அப்ப நம்ம சியுங்மிங் நம்ம எங்கர் ஹுவாங் கிட்ட சொல்லுவான், நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே இவன் தானாவே வருவான்னு, கரெக்டா சந்தேகப்பட்ட மாதிரியே வந்துட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியுங்மிங் சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே அந்த ஜெனரல் புன் இருக்கான்ல, அந்த ஜெனரல் என்ன கேட்பானா, நான் தான் எப்படி சந்தேகப்பட்ட அப்படின்னு சொல்லி கேட்பான். நான் யாரையுமே சந்தேகப்படவே இல்ல, சொல்லப்போனா நான் எல்லாரையுமே வந்துட்டு இவங்க இருக்கலாமோ அவங்க இருக்கலாமோன்னு மட்டும் தான் சொன்னேன், நீங்களா தானாவே என்கிட்ட வருவீங்கன்றது எனக்கு தெரியும்னு சொல்லுவான். எப்படின்னு கேட்கும்போது சிம்பிளான விஷயம் தான், அவங்க அப்பாவை குணப்படுத்தக்கூடிய ஆளு ஒரே ஆள் நான் மட்டும்தான். அப்படின்னா என்ன பிடிக்காத ஆள் யாரு இருப்பா, அவங்க அப்பாவை எவன் வந்து பாய்சன் பண்ணானோ அவன் மட்டும்தான் என்னை பிடிக்காம இருப்பான். சோ அவன் தானாவே என்கிட்ட வந்து என்ன கொல்ல வருவான்றது எனக்கு தெரியும், நான் வெறுமனே நான் அடிப்பட்ட மாதிரி மட்டும் காட்டிக்கிட்டா போதும், கண்டிப்பா நீயே என்ன தேடி வருவேன்னு எனக்கு தெரியும்னு நம்ம சியுங்மிங் சொல்லுவான். இத சொன்ன உடனே, அப்ப இது எல்லாத்தையும் நீ சதர்ன் எட்ஜோட சேர்ந்து பிளான் பண்ணிருக்கியான்னு அந்த ஜெனரல் கேட்பான். இல்ல நான் சதர்ன் எட்ஜோட சேர்ந்து எதையுமே பிளான் பண்ணல, நான் ஜஸ்ட் அவங்க டியூவல் எடுத்துட்டு வரும்போது சரி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமே நினைச்சேன், அவ்வளவுதான், அது தானாவே நடந்தது, நான் எதுவுமே போய் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அப்படின்னா அந்த டாக்டர் உனக்கு 2-3 நாள் நீ எந்திரிப்பன்னு சொன்னாரு, நீ அப்புறம் எப்படி இன்னைக்கே எந்திரிச்ச, இதெல்லாம் எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஒரு டாக்டர் கூட ஏமாத்த முடியலன்னா நான் இந்த பிளானே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன், நீ உனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு போல, அதெல்லாத்தையும் உன்னை ஜெயில போட்டதுக்கு அப்புறம் கேளு, இப்ப இவனை நீங்க போய் புடிங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கர் ஹுவாங்க பார்த்து சொல்லுவான். ஆனா இத அந்த ஜெனரல் புன் ஏத்துக்கவே மாட்டான். நான் உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணேன் அது ஓகே, ஆனா நான் தான் நம்ம எல்டர் ஹுவாங்க கொலை பண்ண ட்ரை பண்ணேன்னு உனக்கிட்ட எந்த ஆதாரம் இருக்கு, என்ன லாஜிக்ல நீ என்னை அரெஸ்ட் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். சோ இந்த ஜெனரல்னாலதான் நம்ம எல்டர் ஹுவாங் இப்படி ஆனாரு அப்படின்னு சொல்ற மாதிரி, அதுவும் டைரக்டா காட்டுற மாதிரி எந்த விதமான எவிடன்ஸுமே இன்னும் கிடைக்கவே இல்ல. சோ அந்த காரணத்தினாலதான் இவன் ரொம்ப தைரியமா இருப்பான். ஆனா இதுக்கும் நம்ம சியுங்மிங் ஒரு வழி வச்சிருப்பான். என்ன தெரியுமா, பதில் சொல்லாத இந்த மாதிரி ஆளுங்களை அடிச்சு பதில் வாங்கணும்னு சொல்லிட்டு நேரா அவனை அடிக்கிறதுக்காக போவான். அப்படி அடிக்க போகும்போது அதுல இருந்து தடுக்கிறதுக்காக இந்த ஜெனரல் தானாவே அந்த அட்டாக்ஸ் இருக்குல்ல இதுக்கு முன்னாடி பண்ணால அதை தானாவே ஒரு ரிஃப்ளெக்ஸா யூஸ் பண்ணிடுவான். அப்படி யூஸ் பண்ணும்போது அந்த அட்டாக் அடிக்கிறதுக்கு பதிலா அதை வாங்கிக்கிடுவான் நம்ம சியுங்மிங். அதை வாங்கிக்கிட்டு அவனோட கை உடனே சிவப்பாக ஆரம்பிச்சிடும். சோ சிவப்பானவனே நேரா போய் எல்லார்ட்டையும் காட்டுவான். இப்ப பாத்துக்கிட்டீங்களா, இதுதான் டீமன் ஹேண்ட், இத ரெட் டீமன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரெட் ஹேண்ட நார்மலா டீமனிக் அட்டாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் உருவாகும். இதே விஷயத்தை தான் எல்டர் ஹுவாங்குக்கும் இவன் பண்ணிருக்கான். இதே ஒரு ஹை லெவல் டீமனிக் அட்டா இருந்துச்சுன்னா இது பட்டு வெறும் அரை நாள்லயே அவங்க எல்லாரும் செத்து போயிருவாங்க. ஆனா இது லோ லெவலா இருக்கிறதுனால இவங்க இது மூலமா சாகடிக்கிறதுக்கு கொஞ்ச நாட்கள் ஆகும். அதுவும் ஒரு வயசான ஆளு, மார்ஷியல் ஆர்ட்ஸே பிராக்டிஸ் பண்ணாத ஒரு ஆளா இருந்தா அவரு படுத்த படுக்கையா கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்டர் ஹுவாங்க இதுக்கு ஏத்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுவான் நம்ம சியுங்மிங். இப்ப இந்த ஜெனரல் தான் இது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்றது எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சு போச்சு. உடனே இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கர் ஹுவாங்க சொல்லிடுவாரு. சொன்ன உடனே ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்றதுக்காக போவாங்க.
ஆனா அவங்கள எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிருவான் இந்த ஜெனரல். சோ இந்த ஜெனரலை யாராலையும் தடுக்க முடியாது, நான் ஃபுல் பவர்ல யூஸ் பண்ணேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அவனோட அட்டாக்ஸை நம்ம சிங்மிங் பிளாக் பண்ணிடுவான். பிளாக் பண்ணிட்டு நான் உன்னை அடிச்சுட்டு சீக்கிரமா போய் தூங்கணும்பா, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ரொம்ப டயர்டா வேற நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். நான் ஃபுல் பவர்ல இருந்தா நீ என்னை தடுத்துட முடியும் நினைக்கிறியான்னு கேட்கும்போது நான் உன்னை தடுக்க மாட்டேன், இனி யாரத்துக்கு ஒருத்தன் இங்க வந்திருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பான். பார்த்தா சொன்ன மாதிரி அந்த இடத்துல லீ வந்து நிப்பான். சோ இந்த லீ இந்த இடத்துல வருவான்றது நம்ம சிங்மிங்க்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஏன் நம்ம சிங்மிங்க்கு இந்த லீ இங்கேதான் இருப்பான்றதும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ இவனையும் சேர்த்துதான் இந்த பிளான போட்டிருப்பான். அவன் என்ன சொல்லுவானா, நான் உன்னை தடுக்க போறது இல்ல, அந்த வரான் பாரு எங்க ஹீரோ சதன் எஜ்ல இருந்து, இவன் உன்னை தடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லுவான். உடனே இந்த லீ நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா, நம்ம சிங்மிங்கு வாயை வச்சே ஒரு சைகையை கொடுப்பான். நார்மலா நீங்க கண்ணை காட்டி சைகை பண்றது பாத்திருப்பீங்க, வாயை காட்டி சைகை பண்றது இதுலதான் பாப்பீங்க. சோ வாயை வச்சு சைகை பண்ண உடனே நம்ம லீ மேல பாப்பான். ஓ எங்க இருப்பாங்க இருக்காரு, அப்படின்னா நான் பண்ண தப்புக்கலாம் இது ஒரு நல்ல விஷயமா ஆயிடும், இப்பயே போய் நான் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்காக போயிடுவான். சோ இவனுக்கும் அந்த இன்னொரு அந்த ஜெனரல் பொண்ணு இருக்கான்ல அவனுக்குமான சண்டை கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கும். அப்ப நம்ம எங்கர் ஹாங் கேட்பாரு, உன்னோட கை பரவாயில்லையான்னு. நான் உன்னோட சிம்டம்ஸை கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணேன், ஆனா இவனை மாதிரி ஒரு ஆள்லாம் அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு என்னை தோக்கடிச்சிட முடியாதுன்னு சொல்லிட்டு ஈஸியா அவனோட கையை குணப்படுத்திடுவான். நீ உண்மையிலே ஒரு தாவோயிஸ்ட் தானா அப்படின்னு சொல்லி இந்த எங்கர் ஹாங் கேட்கும் போது, நீங்க ஏன் என்னை பார்த்து சந்தேகப்படுறீங்க, சொல்ல போனா நான் தான் இந்த உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டான தாவோயிஸ்ட் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த ஜெனரல் பொன் கூட இந்த லீ சண்டை போட ஆரம்பிச்சான்ல, சண்டை போட ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் தாண்டிடும். இன்னமும் அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். உடனே இங்க நம்ம சிங்மிங் கொட்டாவை விட்டுக்கிட்டு பேசாம நானே சண்டைக்கு போயிருக்கணும், தெரியாம இவனை கூப்பிட்டுட்டேனோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சோ இப்ப இந்த லீயும் ஒரு வழியா 1 மணி நேரம் கழிச்சு அவனை தோக்கடிச்சு நான் எப்படியோ முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். இந்த எங்கர் ஹாங்கும் நீ பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இதை நாங்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நன்றி சொல்லிடுவான். சொன்னதுக்கு அப்புறம் நேரா நம்ம சிங்மிங்க பாப்பா. 1 வருஷமா போய்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைய வெறும் 2 நாள்ல இவன் சரி பண்ணிட்டான். சொல்ல போனா இவனுக்குள்ள ஒரு எக்ஸ்பர்ட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது, இவன் ஒரு சின்ன பையன் மாதிரியே தரலன்னு சொல்லி தான் அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. சோ இந்த மாதிரிலாம் அவர் யோசிச்சுட்டு நேரா வந்துட்டு நம்ம சிங்மிங்க பார்த்து இது எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட, உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி, ஆனா இந்த ஜெனரல் பொண்ணு எதுக்காக எங்க அப்பாவை இந்த மாதிரி பண்ணாரு அப்படின்றது உனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. எனக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது, அந்த வேலைலாம் அபிஷியலோட வேலை, நான் என்னோட வேலை ஏதோ செஞ்சுட்டு அதுக்கான பணத்தை வாங்குறதுக்கு வந்திருக்கேன், ஆமா நீங்க ரிவார்டை ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமா ஆமா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன், ஆனா எங்க அப்பாவை குணப்படுத்துறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேனே தவிர இந்த கல்பிரிட்ட பிடிக்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடல. சோ எங்க அப்பாவை குணப்படுத்திட்டு உன்னோட ரிவார்டை வாங்கிக்கோன்னு சொன்ன உடனே கவலைப்படாதீங்க, அத நீங்க சொல்லாமே நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங்கும் சொல்லிடுவான். சோ சொன்னதுனால இப்ப அவரு இந்த யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டோட மாஸ்டரா சொல்லுவாரு, அதாவது யங் மாஸ்டரா சொல்லுவாரு. என்னன்னா இந்த மொத்த யூன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டையும் புரட்டி போடணும்னாலும் சரி நான் மவுண்ட் வாசெக்ட சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. பார்த்தா இதை கேட்டுட்டு நம்ம சிங்மிங் அதிர்ச்சி ஆயிருவான். அந்த அதிர்ச்சி ஆனந்தத்துல வந்த அதிர்ச்சி கிடையாது, என்ன தெரியுமா, மொத்த மவுண்ட் வாசெக்டையும் சப்போர்ட் பண்ணுவீங்களா, ஏங்க மொத்த ஹெல்ப்பையும் பண்ணது நானு, என்ன சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க மவுண்ட் வாசெக்ட சப்போர்ட் பண்ணுவீங்கன்றீங்க, நீங்க ரிவார்டை எனக்கு தான் கொடுக்கணும், மவுண்ட் வாசெக்டுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவா. இவனை எக்ஸ்பர்ட் நினைச்சு நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவரு மனசுக்குள்ளே யோசிப்பாரு. இதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுனே தெரியாம ஒரு ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம எல்டர் ஹாங்க குணப்படுத்துறதுக்காக நம்ம சிங்மிங் அவரோட அந்த இடத்துக்கு வந்துருவான். நம்ம எல்டர் ஹாங்க படுத்த படுக்கையா இருப்பாரா, இப்ப அவரை பார்த்துட்டு தனக்கு கான்பிடன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிங்மிங் சொல்லுவான். சோ எல்லாரும் முன்னாடியும் அவன் கான்பிடென்ட்டா ஆக்ட் பண்ணாலும் கூட நம்ம சிங்மிங்கால இப்ப இவரை குணப்படுத்த முடியுமான்னு அவனுக்கே தெரியல. ஏன்னா அவன் பிளம் பிளாசமோட ஸ்வான் சைட் கிடையாது, அவன் ஜஸ்ட் ஒரு சின்ன பையன் சிங்மிங் தான். சோ அதனால தன்னால இவரை குணப்படுத்த முடியுமான்றது தெரியாம ஒரு கான்பிடன்ஸே இல்லாம தான் இருப்பான். இருந்தாலும் ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவரோட கைய பிடிச்சு தன்னோட கீயை உள்ள அனுப்புவான். சோ அது இவன மாதிரியே ஒரு சின்ன பையனா மாறி உள்ள போகும். சோ உள்ள போன இந்த கீ உள்ள போயிட்டு சுத்தி இருக்கிற அந்த டீமனி கீய பாக்கும். அது எல்லாம் பாம்பு மாதிரி இருக்கும், அப்படியே பாம்பு மாதிரி சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு எல்லா இடத்துலயும் பரவி கிடக்கும். சோ இதுங்களை தோக்கடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறேன்னு சொல்லிட்டு தன்னோட பவர் வச்சு ஒரு ஸ்வாட உருவாக்கி அந்த கீ கூட வந்து போட்டி போட ஆரம்பிச்சிருவான். சோ ஃபர்ஸ்ட் சண்டை ஆரம்பிச்சு அந்த டீமனி கீ எல்லாத்தையுமே ஈஸியாவே வந்து தடுத்துக்கிட்டே வருவான். சோ எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் பியூரான கீயை மட்டும்தான் உள்ள அனுப்பிச்சிருக்கான். சோ அதனாலதான் இந்த டீமனி கீ அதால எதிர்த்து போராடவே முடியாம ஈஸியா வந்து அவன் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த டீமனி கீ இவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிரும். சோ பயந்து அதுங்க எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருங்க. இவங்க எங்க ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தன்னோட கண்ணை திறந்து பாப்பான். பார்த்தா அங்க இருக்கிற நம்ம எல்டர் ஹாங்கோட தலையில எல்லாம் போய் உட்கார்ந்துக்கிறோங்க. இப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப ஒருவேளை நம்ம சிங்மிங் யோசிக்காம அட்டாக் பண்ணானா அப்பயும் அவர் செத்துருவாரு, இல்ல அவர் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாலும் அவர் செத்து போயிருவாரு. சோ ரொம்ப ரொம்ப கவனமா மட்டும்தான் இதை பண்ண முடியும்.
அது எப்படி பண்றதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் உனக்கு ஒண்ணு தோணும், நான் எதுவுமே பண்ண தேவையில்ல, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணா போதும்னு சொல்லிட்டு நேரா அவரோட தலையில தன்னோட கைய வைப்பான். வச்சுட்டு, நீங்க எல்லாரும் போறதுக்கு இடம் இல்லாம தானே இந்த தலைக்கு வந்தீங்க, அப்ப நீங்க போறதுக்கான இடத்த நான் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு தன்னோட கையில அந்த டீமனிக் கீயை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருவான். எல்டர் ஹுவாங்கோட பாடியில இருந்தா தானே பிரச்சனை, என்னோட பாடியில இருந்தா பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உடம்புக்குள்ள அந்த டீமனிக் கீ எல்லாத்தையும் எடுத்துக்கிடுவான். சோ அப்படி டீமனிக் கீயை அவனோட உடம்புக்குள்ள எடுக்க ஆரம்பிச்சு அந்த உடம்புக்குள்ள அது ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிடும். இவனும் அவனோட உடம்புக்குள்ள இருந்து இதை எப்படி வெளியேற்றுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப அவன் ஃபர்ஸ்ட் எல்டர் ஹுவாங்கோட பாடியில என்ன பண்ணானோ அதே மாதிரி அவன மாதிரி ஒரு மினியேச்சர் சைஸ்ல அவனோட கீயை சென்ட் பண்ணுவான். சோ உள்ள சென்ட் பண்ணி சண்டை போட ஆரம்பிப்பான். ஆனா இந்த தடவை அந்த டீமனிக் கீ எல்லாம் ரொம்ப வேகமா வந்து இவனை அட்டாக் பண்ணும். அதுங்க இனிமேல் போறதுக்கு இடமே கிடையாது. சோ இவனை கொன்னே ஆகணும்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப வேகமா எல்லா பக்கம் இருந்து தாக்க ஆரம்பிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஓரளவு நம்ம ஹீரோவும் சமாளிப்பான். எல்லாத்தையும் எல்லா பக்கம் இருந்து அடிச்சுக்கிட்டே இருப்பான், அழிச்சுக்கிட்டே வருவான். ஆனா ஒரு கட்டத்துல அதுங்க எல்லாமே நம்ம ஹீரோவை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. பிடிச்சி இவன் கையில இருந்த ஸ்வாடையும் தவற விட்டுருவான். அத்தோட நம்ம ஹீரோ ஒரு வழியா மாட்டிக்கிட்டான். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற எந்த வழியுமே கிடையாது, ஒரே ஒரு விஷயத்த தவிர அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டான்டியான்ல இருக்கிற எனர்ஜி, அதாவது அந்த கீய தன்னோட உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பான். ஒரு ஸ்வாடு மாதிரி எடுத்துட்டு போய் அதுங்களை அழிச்சா வேலைக்கு ஆகல. அப்ப மொத்த டான்டியான்ல இருக்கிற எனர்ஜியை எடுத்துட்டு போய் உடம்பு ஃபுல்லா வெடிக்க வச்சா அப்ப அது பாசிபிள் இல்ல. சோ ஸ்வாடுக்கு பதிலா ஒரு பாம்பு மாதிரி எடுத்துட்டு போறான். இப்ப இந்த பாம்பு வச்சு மொத்த பாம்பையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் உடம்புல இருக்க அந்த டீமானிக் கீ எல்லாத்தையும் வந்து வெளியேற்ற ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவான். சோ அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணதுனால ஒரு வழியா நம்ம ஹீரோவும் அவன் உடம்புல இருந்து அந்த டீமானிக் கீயை ரிலீஸ் பண்ணிட்டான். இப்படி ரிலீஸ் பண்ண உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதாவது டக்குன்னு மயக்கம் வர மாதிரி தலை சுத்த ஆரம்பிச்சிடும். திரும்பி ரொம்ப நேரம் கழிச்சு எந்திரிச்சிருவான். எந்திரிச்சிட்டு, ஐயோ நான் இதை இனிமேல் பண்ணவே மாட்டேன்டா, இது என்னோட லெவல்ல இப்ப இருக்கிற நான் லெவல்ல என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியாது, நான் இன்னும் அதுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். கரெக்டா இந்த நேரத்துல நம்ம எல்டர் ஹுவாங்கும் கண்ணை முழிச்சிருவாரு. சோ ஒரு வருஷம் கழிச்சு இவரும் கண்ணை முழிச்சிட்டாரு ஒரு வழியா. இவர் நேரா ஃபர்ஸ்ட் பாக்குற ஆளே நம்ம சிங்மிங் தான். அவனை பார்த்த உடனே, நீங்க ஒரு இம்மோர்டல் முன்னாடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவானா. சொன்ன உடனே அவரும், ஐயோ ஒருவேளை நான் இன்னும் செத்துட்டு நேரா ஹெவன்கே வந்துட்டேன் போல, அங்கேதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாரு. நம்ம எல்டர் ஹுவாங்க கண்ணை முழிச்சிட்டதுனால இந்த இன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டுல இருந்த எல்லா கண்டிஷனுமே இப்ப ஸ்டேபிள் ஆயிடுச்சு. எல்லாமே ஓரளவு நார்மல் ஆயிடுச்சு. அப்ப இந்த ஜெனரல் புண்ணை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாங்க இவன் எதுக்காக இதெல்லாம் பண்ணான்னு. சோ அப்பதான் இந்த ஜெனரல் புன் சொல்லியிருப்பான், அவன் இந்த இன்ஹுவா மெர்ச்சன்ட் கில்டு இருக்குல்ல, அதுக்கு ரைவல் கில்டு ஒன்னு இருந்துச்சான், இன்னொரு மெர்ச்சன்ட் கில்டு. அந்த ரைவல் கில்டோட அந்த மாஸ்டரோட பையன் தான் இவனா. சோ அதனாலதான் இந்த கில்ட தோக்கடிக்கணும், இந்த கில்ட எப்படியாவது அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த மாதிரி உள்ள பூந்து இவங்க மொத்த பேரையும் கொல்லணும்னு நினைச்சிருக்கான். அதுக்காக தான் இவன் உள்ள வந்திருக்கான். சோ இவனுக்கு இந்த டீமன் அந்த ரெட் ஹேண்ட் இருக்குல்ல, அந்த டீமன் ஃபிளார்ன்ற அந்த டெக்னிக், இது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சிங்மிங் பாக்குறதுக்காக வெயிட் பண்ணான். அது எப்படி அவனுக்கு கிடைச்சிச்சுன்னா, அவன் ஏதோ ஒரு வழியில போகும்போது ஒரு டெட் பாடி இருந்திருக்கான். சோ அதுல ஒரு பக்கத்துல ஒரு புக் இருந்திருக்கான். அந்த புக்ல தான் இந்த டெக்னிக் இருந்திருக்கான். சோ அதை படிச்சு பார்த்துதான் இவன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருக்கானா. சோ இதுல இந்த டீமனிக்க ஹெவன்லி டீமன் இருக்கானுங்கல்ல, அவனுங்க யாரும் சம்பந்தப்படல. அவனுங்க சம்பந்தப்பட்டிருந்தானுங்கன்னா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா மாறி இருக்கும். அதனால இது ஓரளவு சுமூகமா முடிஞ்ச விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சிங்மிங் நினைக்கிறான். ஏன்னா எல்டர் ஹுவாங்க குணப்படுத்தியாச்சு, இதுக்கான ரிவார்டும் கிடைச்சிரும், இதுல ஹெவன்லி டீமான சேர்ந்த யாருமே சம்பந்தப்படல, சோ எல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி நினைப்பான். இவன் நம்ம எல்டர் ஹுவாங்க குணப்படுத்திட்டதுனால இவனை ஒரு விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதனால இவனுக்கு எல்லா சாப்பாடையும் வச்சு கையில ஒரு சரக்கு பாட்டிலையும் கொடுத்து இவன் நல்லா குடிச்சுக்கிட்டே அந்த எல்லா சாப்பாடையும் சாப்பிடுவான். சோ சாப்பிட்டு 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 நல்லா ஒரு 3 நாள்லயே நல்லா கொழுத்து போயிருவான். இவனை பார்க்க அப்ப நம்ம எல்டர் வருவாரு, எல்டர் ஹுவாங், அது கூட எங்கர் ஹுவாங்கும் வந்திருப்பாரு. சோ அப்ப நம்ம எல்டர் ஹுவாங் இவன் கிட்ட வந்துட்டு, எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சோ உள்ள வந்தவரு முதல்ல என்னோட மரியாதையை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலை வணங்கி குனிவாரு. எதுக்காக அப்படின்னா அவரோட உயிரை காப்பாத்தினதுக்காக. அவரு எல்லா விஷயங்களையுமே அவரோட பையன் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். சோ இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்காக நான் உண்மையிலேயே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ அவரோட ரெக்வஸ்ட் என்ன தெரியுமா, அந்த நன்றிக்காக நீங்க என்ன கேட்டாலும் சரி அதை நான் கண்டிப்பா உங்களுக்காக தரேன், சோ நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, அந்த ஃபேவரை திருப்பி கொடுக்கறது தான் என்னோட ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சொன்ன உடனே நம்ம சிங்மிங் கேட்பான், ஒரு தாவோயிஸ்டா என்னால இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது, அது மட்டும் இல்லாம என்னோட செக்ட் லீடருக்கு தெரியாம நான் வந்திருக்கேன், சோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, நான் ஒருவேளை ரிவார்டையும் ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா என்னைய ரொம்ப தண்டிப்பாங்க, அதனால நீங்க இத பத்தி எல்லாம் சொல்லாதீங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல, எனக்கு ரிவார்ட்லாம் வேணாம்னு சொல்லிடுவான். அப்படி நீங்க யாருக்கும் தெரியாம வந்திருக்கீங்களா, எனக்காக நீங்க அவ்வளவு செஞ்சிருக்கீங்களா, அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்ட் கொடுத்தே ஆகணும், என்ன வேணும்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு லீடர் கேட்பாரு. சரிங்க, நீங்க இவ்வளவு சொல்றதுனால நான் வேணா ஜஸ்ட் கொஞ்சோன்னு சொல்றேன், எனக்கு அவ்வளவு விஷயம்லாம் வேணாம்,
நான் நீங்க செக்டர் லீடருக்கு தெரியாம பாத்துக்கிருவீங்கன்னா எனக்கு கொஞ்சோன்னு விஷயம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கை எடுப்பான். அந்த புக் எடுத்து, ஓஹோ நீங்க இதுல உங்களுக்கு என்ன வேணும்ன்றதை எழுதி வச்சிருக்கீங்களா, எந்த பேஜ்னு சொல்லுங்க, அது எல்லாத்தையும் உடனே நிறைவேற்றுறேன்னு சொல்லுவாரு. பேஜா? சாரி நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். மொத்த புக்ல இருக்கிறதுமே எனக்கு வேணும், அதனால இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்துருங்க. என்னோட மெமரி அவ்வளவு சீக்கிரமா நிக்க மாட்டேங்குதுங்க, ஏன்னா வயசாயிட்டே வருதுல்ல. சோ அதனாலதான் எல்லாத்தையும் இதுல எழுதி வச்சிருக்கேன், இதுல இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துருங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு பெரிய புக்கே கொடுப்பான். அதுக்கப்புறம் இந்த கில்டு லீடரை பாக்குறதுக்காக அந்த எங்கர் வாங்க அங்க வருவான். சோ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அது என்னன்னா, இந்த சதனேஜ் செக்ட் இருக்குல்ல, அவனுங்க இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுங்க கூட இருக்க கனெக்ஷன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்டு லீடர் உத்தரவு போட்டிருக்காரு. சோ அவனுங்க கூட பண்ற பிசினஸா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதை குறைச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாம மவுண்ட்வா செக்டை இன்னும் ஆக்டிவா சப்போர்ட் பண்ணுங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. சோ இதை ஏன் நீங்க இப்படி பண்ணீங்க, நம்ம இருக்கிற இந்த ஜியான் சிட்டில சதனேஜ் செக்ட் தான் ஒரு முக்கியமான செக்டா இருக்காங்க, அப்படி இருக்கிறப்ப நம்ம அவங்களே எதிர்த்தோம்னா ஏதாவது பின்ன பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எங்கர் ஹாங் கேட்பான். சோ அவன் கேட்கறது ஒரு நியாயமான கேள்விதான். அவங்க இருக்கிற இடத்துல இந்த சதனேஜ் செக்ட் ஒரு பெரிய செக்ட். அது மட்டும் இல்லாம இந்த சதனேஜ் செக்ட் உண்மையிலே ஒரு 10 கிரேட் செக்ட்ல ஒன்னா இருக்கானுங்க. ஆனா மவுண்ட்வா செக்ட் அப்படி கிடையாது, அவனுங்க அழியிற நிலைமையில இருக்கிறவனுங்க. சோ அவனுங்களை சப்போர்ட் பண்ணி இப்படி ஒரு கனெக்ஷனை விடணுமா அப்படின்னு சொல்லிதான் இந்த எங்கர் ஹாங் கேட்கறதுக்காக வந்திருக்கான். ஆனா நம்ம ஈன்ஹுவா கில்டு லீடர் இருக்கார்ல, அவர் அப்படி யோசிக்கிறவர் கிடையாது. அவர் உடனே ஒரு மெர்ச்சன்டா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே அவனும் நம்ம நிறைய பிசினஸ உருவாக்கணும், அது மூலமா நிறைய கனெக்ஷன்ஸை உருவாக்கணும், அது மூலமா நம்ம கண்ட்ரிக்கு நல்லது பண்ணணும் அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். உடனே நம்ம கில்டு லீடர் சிரிச்சுட்டு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், ஆனா ஒரு மெர்ச்சன்டா இருக்கிறவன் ஃபர்ஸ்ட் பணம் சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த கில்டை எப்படி உருவாக்குனேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்டு லீடர் கேட்பாரு. நம்ம எங்கர் ஹாங்கும் யோசிச்சு பாப்பாரு. இவங்க அப்பா இருக்காருல, அவரு யாருமே கவனிக்காத விஷயங்கள் மேல இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு அதை ஒரு பிசினஸா மாத்தி அது மூலமா நிறைய ப்ராஃபிட்ஸை சம்பாதிச்சிருக்காரு. சோ யாருமே இது வேணாம், இதுக்கு ஒரு ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை கரெக்டா கண்டுபிடிச்சு அது மூலமா நிறைய பணத்தை சம்பாரிச்சு இப்ப இவ்ளோ பெரிய பணக்காரனா மாறி இருக்காரு. உனக்கு தெரியலையா, இப்ப உன்னோட கன்சர்ன்லாம் என்ன, மவுண்ட்வா செக்டும் அந்த சதனேஜ் செக்டும் ஒரே நிலைமையில இல்ல, அவ்வளவுதானே. அப்படி நான் யோசிக்கிற மாதிரியே மவுண்ட்வா செக்ட் வளர்ந்தாங்கன்னா அப்ப ஒருவேளை நம்ம அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம்னா கண்டிப்பா அது மூலமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்தை தான் நான் பாக்குறேன், இப்ப மவுண்ட்வா செக்ட் என்ன நிலைமையில இருக்குன்னு நான் பாக்கலன்னு சொல்லுவாரு. அப்ப உடனே இந்த யங் லீடர் இன்னொன்னு கேட்பாரு. அப்படின்னா நீங்க நினைக்கிற மாதிரி வளரலன்னா அப்ப என்ன பண்றது, நமக்கு நிறைய லாஸ் வந்துருமே, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போயிருமேன்னு கேட்கும்போது, நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட, அவனுங்க அந்த மாதிரி வளரணும்னு நான் ஆசைப்படுறேன்னா அப்ப அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம தான் போடணும். அதாவது நம்ம கையாலேயே அவங்கள நம்ம வளர்த்து விடணும். அப்படி வளர்த்து விட்டா மட்டும்தான் நம்ம நினைக்கிற மாதிரியான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாரு. ஒருவேளை அந்த பையன் பிற்காலத்துல ரொம்ப பெரிய ஆளா மாற போறான்னா அப்ப நம்ம அவனுக்கு கொடுத்த பணம் ஒரு சின்ன பணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உடனே நம்ம யங் லீடர் கேட்பாரு, உண்மையிலே நம்ம கொடுத்தது அவ்வளவு சின்ன பணமா அப்படின்னு. உடனே நம்ம எல்டர் வாங்க என்ன தெரியுமா யோசிப்பாரு, இல்ல நான் நினைச்சதை விட அதிகமான அளவு காசை வாங்கிட்டு போயிட்டான், அதுவும் என்ன மாதிரி ஒரு மெர்ச்சன்ட் கிட்ட இருந்து 5 மடங்கு அதிகமான பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், சே ஒரு ஃபாக்ஸ் மாதிரி இருக்கான் இந்த பையன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிருவாரு. சோ உண்மையிலேயே நம்ம ஜிங்மிங் அதிகமான அளவு காசை எடுத்திருக்கான். அப்ப நம்ம எங்க இருவாங்க இது எல்லாத்தையும் ஒத்துக்கிருவான். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி மவுண்ட்வா செக்ட் வளர போகுதுன்னா அதோட வளர்ச்சிக்கு நானும் உதவி பண்றேன், நானும் இத பக்கத்துல இருந்து பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லுவான். சோ ஒரு வழியா எல்லாமே சுமூகமா முடிஞ்சிருச்சு. இப்ப அதே நேரத்துல நல்லா சாப்பிட்டு கொழுத்து போன நம்ம ஜிங்மிங் இப்ப நல்லா படுத்துட்டு இருப்பான், படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பான். நான் நிறைய ரிவார்டு கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷத்துல. சோ அப்ப இந்த லீ இருக்கான்ல, அவன் இந்த இடத்துக்கு வருவான். வந்துட்டு ஒரு உட்டன் ஸ்வாட எடுத்து நம்ம ஜிங்மிங் கிட்ட நீட்டுவான். நீட்டிட்டு, நான் எந்த விதமான தப்பான எண்ணத்தோடையும் உங்க கூட சண்டை போடணும்னு நினைக்கல, ஜஸ்ட் நீங்க என் கூட சண்டை மட்டும் போட்டா போதும், நம்ம ஒரு டியூவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம ஜிங்மிங் இந்த டியூவலை அக்செப்ட் பண்ணிக்க போறானா இல்லையான்றத நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல தான் பார்க்கணும். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.